அத்தியாயம் 21. மற்றவர்களுக்கு சந்தேகம் ஏற்படாதவாறு நவியை அவளின் அறையில் விட்டுவிட்டு அந்த ஏனிலிருந்து கீழே இறங்கியதும் தான் சிறிது ஆசுவாசப்பட்டான் ரிஷப். ஆனால் அந்த நொடி நேர நிம்மதியை கூட அவனிற்கு அளிக்க விரும்பாத வண்ணம் பின்னிருந்து கேட்டது ஒரு குரல். அவங்க வேணா கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம் மிஸ்டர் ரிஷபேஸ்வரன், ஆனா ஏங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே என்ற குரலில் சற்று பதட்டத்துடனே திரும்பினான் ரிஷப். அங்கு தன் இரு கைகளையும் கால் சராய் பைக்குள் விட்டபடி தன் கூர் விழிகளால் ரிஷபை நோக்கியபடி நின்றிருந்தான் நோலன். காழ்ப்புணர்ச்சி பாதி வஞ்ச மீதி என்று சரி விகிதத்தில் கலந்த உணர்ச்சிகளின் கலவையாக இருந்தது நோலனின் பார்வை. அவனின் நக்கலான பார்வையை எல்லாம் கணக்கில் எடுக்காமல் எதையெல்லாம் கண்டு கொண்டானோ என்ற எண்ணமே ரிஷபின் மனதில் பிரதானமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதை எதிராளி சரியாக யூகித்தும் விட்டான். என்ன ரிஷப், அலைசி ஈஸ்வர், நீங்க மறைச்சு செஞ்சதுல எதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பயமா இருக்கா என்றவன் சிறிது இடைவெளி விட்டு இருக்க நூல எப்போ பார்த்தாலும் நீங்க நினைச்சதே நடந்தா எப்படி பாஸ் என்று எள்ளலாக சிரித்துவிட்டு, இந்த முறை நான் நினைக்கிறது தான் நடக்கும், நடத்தி காட்டுவேன். இத்தனை வருஷமா என்ன மாதிரி திறமையான சயின்டிஸ்டோட வளர்ச்சியை உங்க சுய லாபத்துக்காக தடுத்தீங்களே, அதுக்கான பழி வாங்கலா இதை நினைச்சுக்கோங்க என்றான் நோலன். நோலன், எதையும் புரியாம பேசாத. நாங்க எப்பவும் யாரோட வளர்ச்சியையும் தடுக்க நினைக்கல. நீயா கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு எப்படி நாங்க பொறுப்பாகிறது என்று சலிப்புடன் கூறினான் ரிஷப். அவனின் சலிப்பை இதை எத்தனையோ முறை நோலனிடம் கூறி புரிய வைக்க முயற்சித்திருந்தாலும் அதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதை கூறியது. ஓ, என்னோட வளர்ச்சியை தடுக்க கூடாதுன்னா ஏன் உன்னோட மரியாதைக்குரிய மென்டர்ஸ் நான் அந்த ஆன்டி ஏஜிங் ட்ரக் ஃபார்முலாவை சரியா கண்டுபிடிச்சிடுவேனோன்னு பயந்து உன்னை அதில் ஈடுபடுத்தினதும் இல்லாம நான் கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை ரிஜெக்ட் பண்ணாங்க என்ற கோபத்துடன் நோலன் வினவ. இட் இஸ் பேஸ்லெஸ் அக்யூசேஷன் நோலன். உன்னோட ஃபார்முலால அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் டெஸ்டிங் அப்போ நீயும் இருந்ததானே. அந்த டெஸ்ட் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுன்னு நீயும் தானே பார்த்த. அப்புறம் எப்படி ஒரு குற்றச்சாட்டை நீ முன்வைக்கிறேன்னு எனக்கு புரியல என்றான் ரிஷப். உனக்கு எல்லாமே உடனே கிடைச்சிட்டதால அது கிடைக்காம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க வழி தெரியல ரிஷப். நானே முதல் முறையா ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு அவங்க பார்வைக்கு கொண்டு வந்தா அதை ரிவ்யூ பண்றதுக்கு கூட மனசு இல்லாம சும்மா டெஸ்டிங் அனுப்பி அது ஃபெயில் ஆனதும் இதுதான் சாக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது கூட என்னோட மிஸ்டேக்னு நான் விட்டுருப்பேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் பேசின வார்த்தைகள் என் மனசுல இன்னும் ஆழமா பதிஞ்சிருக்கு என்று கண்களை மூடியவனின் மனக்கண்ணில் வந்து போனது அந்த வாசகங்கள். ரிசர்ச்ங்கிற பேர்ல இப்படிதான் அரையும் குறையுமா பண்ணிட்டு இருக்கியா? ஒரு பேசிக் டெஸ்டிங் கூட பண்ணாம இப்படிதான் உன்னோட ஃபார்முலாவை எங்க ரிவ்யூவுக்கு கொண்டு வருவியா? இன்னொரு முறை எங்க நேரத்தை இப்படி வேஸ்ட் பண்ணா நீ எல்லாம் சயின்டிஸ்டாக லாய்க்கே இல்லைன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இனிமே உன்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுக்க முடியாது. ஈஸ்வர், இதை நீ ஏற்கனவே ஸ்டடி பண்ணிருக்க தானே. யூ கோ ஹெட். நோலனை உனக்கு அசஸ் பண்ண சொல்லு. நோலன் நினைத்ததையே தான் ரிஷபும் நினைத்தான். அதனுடன் கிருஷ்ணாவிடம் தனியாக பேசியதையும் நினைத்து பார்த்தான். சார், இன்னைக்கு நீங்க நோலன் கிட்ட கொஞ்சம் ஹாஷா பேசின மாதிரி இருந்துச்சு. எனக்கு வேற வழி தெரியல ஈஸ்வர். அவங்கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு, ஆனா கொஞ்சம் அவசர புத்தியும் இருக்கு. ரிசர்ச்ல, அதுவும் மெடிக்கல் ரிசர்ச்ல பொறுமை ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம ஹேண்டில் பண்றது மனுஷங்களோட உயிர். இன்னைக்கு நீயே பார்த்தல, அவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கான். அதான் கொஞ்சம் ஹாஷா பேச வேண்டியதாயிடுச்சு. இதையே ஒரு ஸ்பார்க்கா எடுத்துக்கிட்டு இன்னும் கேர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ப்ராஜெக்ட் உன்னை எடுத்துக்க சொன்னதும் கூட அவன் இதை முடிச்சாலும் எப்படியாவது மார்க்கெட்டுக்கு தள்ளதான் நினைப்பானே தவிர 100% பாதுகாப்பானதான்னு பார்க்க மாட்டான். மேலிடத்து மேலேயோ எனக்கு இப்போ சந்தேகமாக தான் இருக்கு. அதான் அவனை உனக்கு கீழே இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண சொன்னேன். இது அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதை நினைத்து பார்த்த ரிஷபிற்கு வருத்தமாக இருந்தது. நோலனின் வளர்ச்சிக்காக அப்படி பேசியவரை புரிந்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருப்பவனை சற்று பரிதாபத்துடனே பார்த்தான் ரிஷப். ஆம், பரிதாபமே. ஆராய்ச்சியில் பல படிகளை கடந்திருந்தும் மனித எண்ணங்களை புரிந்து கொள்வதில் இன்னும் அவன் கடைநிலை படிகளிலேயே தேங்கி இருப்பதை போன்று தெரிந்தது ரிஷபிற்கு. நோலன், நான் திரும்பவும் சொல்றேன், கிருஷ்ணா சார் உன்னோட நல்லதுக்காக தான் அப்படி பேசினாரு. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது செய்யாத என்று எச்சரித்தான் ரிஷப். இல்ல ரிஷப், இப்போதான் சரியா யோசிக்கிறேன். அதுவும் அந்த பொண்ணு நவி உன்னோட மென்டர்ஸோட ஒரே பொண்ணாமே. எனக்கெல்லாம் அப்படி இன்ட்ரோ பண்ணலையே ரிஷப் என்று மீண்டும் நக்கலாக வினவினான் நோலன். நோலன் கூறியதை அதிர்ச்சியுடனே
கேட்டான் ரிஷப். உனக்கு எப்படி என்று ரிஷப் வினவ ஆரம்பிக்கும் போதே, ஹோ கமான் ரிஷப், இந்த எப்படி என்னை கொஸ்டின்ஸ் கேட்கறத விட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாமே என்றான் நோலன். அவன் பேசியதில் சற்று சுதாரித்த ரிஷப் நோலனிற்கு எதுவரை தெரியும் என்று தெரியாமல் தானாகவே மாட்டிக்கொள்ள கூடாது என்று நினைத்தான். முடிவெடுத்த பின்னர் அதை செயல்படுத்துவது போல ஒரு பெருமூச்சுடன், இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிற நோலன் என்றான். குட், இப்போதான் நம்ம வேவ்லென்த் சிங்க் ஆகுது. இப்போ நீ என்ன பண்ணணும்னு கேட்டேல. என்ன பண்றனா, உன்னோட இந்த ப்ராஜெக்ட் மிஸ்டீரியோவை எனக்கு கொடுத்துடு. ஜஸ்ட் அ சிம்பிள் as it is என்று அசராமல் அதிர்ச்சியை கொடுக்க ரிஷபிற்கு அவன் என்ன கூறுகிறான் என்பதை புரிந்து கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது. புரிந்ததும் அவனை பார்த்து வாட் என்றான் திகைப்புடன். உனக்கு என்ன புரிஞ்சதோ அதே தான் நான் சொன்னேன் ரிஷப். இந்த ப்ராஜெக்ட் மிஸ்டூரியோவுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்ஸ் என்ன சேரணும், எப்படி நான் முதல்ல ஆரம்பிச்ச ஆன்டி ஏஜிங் ட்ரக் உனக்கு கிடைச்சதோ அதே மாதிரி உன்னோட இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கணும் என்று அழுத்தமாக பேசியவன் தி பெஸ்ட் டிட் ஃபார் டேட் என்று கண்ணடித்தான். நோலன் செயல்களில் கடுப்பான ரிஷப், அது எப்படி முடியும் நோலன்? உனக்கு இந்த ப்ராஜெக்ட் பத்தி என்ன தெரியும்? ஆன்டி ஏஜிங் ட்ரக்கும் இதுவும் ஒன்னா? அண்ட் நீ பண்ண ப்ராஜெக்டை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கல, அதோட கிரெடிட்ஸ் கூட எனக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்கணும்னு நானும் எதிர்பார்க்கல என்றான். நீ ஒரு முட்டாள்னு எனக்கு அப்போதான் தெரியும். தேவையில்லாம பேட்டன் ரைஸ் அவங்களுக்கு கொடுத்து இப்போ அதை பத்தி பேச எனக்கு நேரம் இல்லை, விருப்பமும் இல்லை. என்னோட டீலிங்க்கு நீ ஒத்துக்கிறியா இல்லையான்னு சொன்னா எனக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க சரியா இருக்கும் என்றான் நோலன். செல்ஃபிஷ் என்று ரிஷப் திட்ட, இந்த உலகத்துல செல்ஃபிஷா இல்லாம இருக்கிறது தான் தப்பு மிஸ்டர் ரிஷபேஸ்வரன். இதை இப்ப வர நீ புரிஞ்சுக்காதது உன்னோட தப்பு என்று உதட்டை பிதுக்கியவன். லுக், ரொம்ப பேசி நேரத்தை வீணாக்காத, ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ என்றான் நோலன். சிறிது யோசித்த ரிஷபிற்கு எஸ் சொல்வதை விட வேறு வழி இல்லை என்று தோன்றியதால் நோலனிடம் தன் சம்மதத்தை தெரிவித்தான். குட் டெசிஷன். அப்புறம் முதல் முறையா நம்ம பாஸ் இங்க வரப்போறாரமே, அவருக்கு கூட இந்த ப்ராஜெக்ட் மிஸ்டீரியோ மேல ரொம்ப ஈடுபாடாம். அண்ட் டேனி அவருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண உன்னை கேட்டதாகவும் தகவல் வந்துச்சே என்று நோலன் வினவ ரிஷப் எதுவும் கூறாமல் அமைதியாக நின்றான். அவனின் அமைதியை கண்டு கேலியாக உதட்டையை வளைத்தவன். இப்போ நம்ம டீலிங் படி ப்ராஜெக்ட் மிஸ்டீரியோ எனக்கு சொந்தம். ஸோ இனிமே அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் என்னோட வேலை தானே என்றான். இருக்கிற பிரச்சனையில இவன் வேற என்று மனதிற்குள் சலித்து கொண்டே நோலனை பார்த்தான் ரிஷப். என்ன ரிஷப் எதுவும் பேசாம இருக்க? ஆமா தானே, நான் தானே எக்ஸ்பிளைன் பண்ணணும். உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நானே இதை பத்தி டானி கிட்ட சொல்லிடுறேன் என்று வஞ்சமாக சிரித்தான் நோலன். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் நவி பத்தின உண்மை வெளியே தெரியக்கூடாது என்று எச்சரித்தான் ரிஷப். பாரா, நான் கூட உனக்கு ரொம்ப பிடிச்ச மென்டரோட பொண்ணுங்கிறதால தான் அவளை காப்பாற்ற துடிக்கிறியோன்னு நினைச்சேன். ஆனா உன் கண்ணில் தெரியுத தவிப்பை பார்க்கும்போது அந்த ஜென்சி சொன்னது சரிதான் போல என்று நோலன் கூற, ஜென்சியா என்ன சொன்னா என்று விசாரித்தான் ரிஷப். சிறிது நேரத்திற்கு முன்னிருந்தே ஜென்சியின் பேரை அடிக்கடி கேள்வியுற்றதால் அடுத்து என்ன என்று சிறிய பதட்டம் ஏற்படத்தான் செய்தது ரிஷபிற்கு. நீ நவிய பார்க்கும்போது உன் கண்ணில் ஒரு ஸ்பார்க் தெரியுதாமே, இங்க வேற எந்த பொண்ணையும் நீ அப்படி பார்த்ததே இல்லையாமே. ஃபர்ஸ்ட் அதை கேட்டதோ ஏதோ கேர்லி ஃபீலிங்னு சும்மா விட்டுட்டேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அது உண்மைன்னு. அப்புறம் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்கள் சீக்ரெட்டை கண்டுபிடிக்க உதவுனது கூட ஜென்சி தான். அவள் தான் உங்கள் 2 பேரையும் சேர்த்து பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா. அவளை பார்த்து நானும் ஃபாலோ பண்ணேன். என்ன உங்கள் 2 பேரையும் சேர்த்து பார்த்ததையே பெரிய விஷயமா நினச்சி பிரதாப் கிட்ட சொல்ல ஓடிட்டா போல. ஆனால் எனக்கு அந்த டாப் ஃப்ளோர் ஆக்சஸ் இருந்ததால் உங்கள் ரகசியத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு ஹர் என்றான். அவன் கதை கூறுவதில் எரிச்சலான ரிஷப், நீ எப்படியோ நினச்சிக்கோ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நவியோட சீக்ரெட் கடைசி வரைக்கும் சீக்ரெட்டாக இருக்கணும் என்று கூற நோலனோ உதட்டோர சிரிப்புடன், டோன்ட் வரி ரிஷப், இறுதி வரைக்கும் சீக்ரெட்டாக இருக்கும் என்று கூறிவிட்டு ரிஷப்பை கடந்து சென்றான். நோலன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவன் இருக்கு. அவன் சிரிப்பு ஏதோ வில்லங்கத்தை நிகழ்த்த போகிறான் என்று கட்டியம் கூற அது எந்த வில்லங்கமாக இருக்கும் என்று கிரகிக்க முயன்றான். அப்போது அங்கு வந்த ரியான், என்னாச்சு ப்ரோ, நோலன் கூட பேசிட்டு இருந்தீங்க என்று வினவினான். ரியானிற்கு நடந்ததை ரிஷப் கூற, ப்ரோ இப்போ என்ன பண்றது? அந்த நோலனை நம்ப முடியாது. அவன் நவி விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுக்காக மிஸ்டோரியாவை அவனுக்கு தார பார்த்து கொடுக்கறது எனக்கு சரின்னு தோணலை என்றான் ரியான். எனக்கு தெரியும் ரியான், ஆனால் இப்போ முடியாதுன்னு சொன்னால் உடனே அந்த விஷயத்தை லீக் பண்ணிடுவான். எனக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு கூட நேரம் இருக்காது. இஃப் ஐ எம் நாட் ராங், அந்த ஓனர் வரப்போ அவன்கிட்ட தான் இந்த சீக்ரெட் ஓப்பன் பண்ணுவான். நம்ம பிளான் சரியாக நடந்தால் அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
என்றான் ரிஷப். ரியானும் அவனின் கூற்றை ஆமோதித்தவன். ப்ரோ, அந்த ஓனர் நாளைக்கு மறுநாள் வராராம், இப்போதான் இன்ஃபோ வந்துச்சு என்று கூற, வரட்டும், இதுக்காக தானே இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம் என்றான் ரிஷப். அடுத்த நாள் மற்றொரு குழுவினரை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அந்த குழுவில் இருந்தவர்கள் இவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற் போலவே நடந்து கொள்ள அவர்களை கண்காணிக்கும் பொறுப்பை தனக்கு கீழுள்ளவர்களுக்கு கொடுத்துவிட்டு நவியை காண்பதற்கு செல்ல ஆயத்தமானான் ரிஷப். மறுநாள் அவர்கள் செயல்படுத்த போகும் திட்டத்தை குறித்து நவியிடம் பேசி அவளை அதற்கு தயார் செய்ய வேண்டி நவியை சந்திக்க திட்டமிட்டான். அவளை ஆராய வேண்டும் என்ற காரணத்தை சொல்லிவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்க அப்போது உள்ளே நுழைந்த பிரதாப் ரிஷபை தடுத்து நிறுத்தினார். இவ்வளவு வேகமா எங்க கிளம்பிட்டீங்க ஈஸ்வர் என்று பிரதாப் வினவ, ரிஷபோ சரியான நேரத்தில் இடையில் வந்த பிரதாப்பை மனதிற்குள் திட்டிக் கொண்டு, இங்க எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு, ஸோ அந்த பொண்ணோட மனநிலையை இன்னும் ஸ்டடி பண்ணா அதுக்கேற்ற மாதிரி சிமுலேஷன் ரெடி பண்ணலாம், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் என்று விளக்கம் அளித்தான். அதெல்லாம் சரிதான், ஆனா நேத்து தான் நோலன் என்கிட்ட ப்ராஜெக்ட் மிஸ்டூரியோவை அவருக்கு மாத்தி விட போறதா சொன்னாரே, அப்போ இதெல்லாம் அவர் செய்ய வேண்டிய வேலைகள் தானே, நீ ஏன் தேவையில்லாம எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும், டேக் சம் ரெஸ்ட் ஈஸ்வர் என்று வேண்டுமென்றே நக்களில் தோய்ந்த குரலில் கூறினார் பிரதாப். அதை கேட்டதும் ரிஷப் சற்று திகைத்துதான் போனான். நவிக்கு நோலன் பற்றி தெரியாதே, இவன் ஏதோ கேட்க போய் அவை ஏதாவது சொல்லிட்டானா என்று ரிஷப் யோசித்து கொண்டிருக்க பிரதாப் நோலனை அழைத்து, நோலன், இனி அந்த பொண்ணை ஆராய்வது உன்னோட வேலை, பாவம் ஈஸ்வரும் எவ்வளோதான் உழைப்பாரு, ஸோ யூ டேக் கேர் என்று நோலனிடம் வஞ்சக சிரிப்பை பகிர்ந்து கொண்டு அங்கிருந்து செல்ல ரிஷபோ நோலனை தான் முறைத்து கொண்டிருந்தான். நீ முறைக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கே என்று ரிஷபை கேலி செய்த நோலன், அந்த பிரதாப்புக்கு இது நான் உன்னை எதிர்க்கிற செயலுங்கிறத தாண்டி எதுவும் தெரியாது, ஸோ நீ உளறிடாத, நான் இப்போ போய் உன் ஆளை ஸ்டடி பண்ணிட்டு வரேன் என்று கண்ணடித்து அங்கிருந்து நகர ரிஷபோ எதுவும் செய்ய முடியாமல் தன் கைகளை மடக்கி கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். முதல் நாள் தனக்கு தெரிந்த புது விஷயங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள், தொடர் யோசனைகள் என்று பலவும் நவியை மிகவும் சோர்வடைய செய்திருக்க அன்றைய தூக்கம் அவளிற்கு மிகவும் வேதனையானதாக இருந்தது. அவள் தூங்கி விழித்தும் கூட முதல் நாள் சம்பவங்களின் பாதிப்புகள் இப்போதும் அவளின் முகத்தில் வழியாக பிரதிபலித்தன. இறுதியில் கலந்து கொண்ட ஓட்டப்பந்தயமும் அதன் பிறகான பிரதாப்பின் வரவும் இப்போதும் அவளை நடுங்க செய்வது உண்மைதான். மேலும் இப்படியே பழையவற்றை நினைத்து வருந்தக்கூடாது என்ற நினைவும் அவளிற்கு தோன்ற சட்டென்று தன் நினைவலைகளை நிறுத்தியவள் அடுத்து என்ன என்பதை யோசிக்க ஆரம்பித்தாள். அப்போது அவளின் அறையை யாரோ வெளியிலிருந்து திறக்கும் சத்தம் கேட்டது. நவியும் வருவது ரிஷப் தான் என்று எதிர்பார்க்க வந்தவனை பார்த்து அதிர்ந்துதான் போனாள். அங்கு தன் வழக்கமான நக்கல் சிரிப்புடன் கதவில் சாய்ந்து நின்றிருந்தான் நோலன். அவனை கண்டதும் திகைப்பில் நோலன் என்று கூற அவனோ அவளின் திகைப்பை பொருட்படுத்தாமல் எஸ் நோலனே தான் என்றான். அப்போதுதான் தங்கள் குழுவினரில் நோலனை மட்டும் இங்கு முதலிருந்தே காணவில்லை என்பதை உணர்ந்த நவி மானசீகமாக தலையில் அடித்து கொண்டாள். ஆனால் அவன் கையில் இருந்த பையும் அவனின் தோற்றமும் வேறு கதை கூற அவனை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தாள். நோலன், நீங்க இங்க என்று இழுத்தவளை பார்த்து சிரித்தவன், நீ நினைக்கிறது சரிதான் நவி, நான் இங்க தான் வேலை பார்க்குறேன். மிஸ்டர் ரிஷபேஸ்வரன் கூட, இன்ஃபேக்ட் இந்த ப்ராஜெக்ட் மிஸ்டீரியோ கூட நேற்று நைட்ல இருந்து என் கட்டுப்பாட்டுக்கு வந்தாச்சு என்றான் நோலன். ஏற்கனவே அவனின் பார்வையிலும் செயல்களிலும் குழம்பியவள் அவன் மிஸ்டீரியோவை பற்றி பேசும்போது அவனை ஓரளவிற்கு கணித்து விட்டாள். இது இது ரிஷபுக்கு தெரியுமா என்று சந்தேகத்துடன் கேள்வி கேட்டவளை பார்த்து மீண்டும் சிரித்தவன், அவன்தான் ப்ராஜெக்ட் மிஸ்டீரியோவை எனக்கு கொடுத்தான், அண்ட் அதுக்கு காரணம் யாரு தெரியுமா என்று அவள் யூகிப்பதற்கான நேரத்தை வழங்கியவன் அவள் கண்டு கொண்டாள் என்பதை அறிந்த நொடியில் நீயேதான் என்று கூறினான். வாட், நானா என்று அதிர்ச்சியுடன் நவி வினவ, அப்கோர்ஸ் நீயேதான், உன் பிறப்பின் ரகசியத்தை வச்சுதான் ரிஷப கார்னர் பண்ண என்று அதை பெருமையாக கூறினான் நோலன். தன் அன்னை தந்தையை பகடையாக வைத்து ஆன்டி ஏஜிங் ட்ரக் வெளியிட்ட கதையை கூறும் போதே ரிஷபின் சோகத்தை கண்டு கொண்டவளிற்கு இப்போது தன்னையும் பகடையாக்கி அவனிடமிருந்த பொறுப்பை கைப்பற்றியது வருத்தமாக இருந்தது. ரிஷபின் மனநிலையை பற்றி தான் அவளின் சிந்தனை முழுவதும் இருந்தது. அவளின் சிந்தனையை கண்ட நோலன் அவளிற்கு ரிஷபின் திட்டத்தை பற்றி எதுவும் தெரியுமா என்று தெரிந்து கொள்ள நினைத்தான். ஆம், ரிஷபின் திட்டம் பற்றி வினவத்தான் அவன் நவியை இப்போது சந்திக்க வந்ததற்கான காரணம். ஏனெனில் இந்த ஆராய்ச்சி ரிஷபின் வாழ்வில் எத்தனை முக்கியம் என்பது அதே துறையில் இருக்கும் நோலனிற்கு நன்கு தெரியும்.
அப்படி ஒரு ஆராய்ச்சியை தனக்கு உடனே விட்டு கொடுப்பான் என்று நோலன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனை மிரட்டியாவது காரியம் சாதிக்க வேண்டும் என்றுதான் நவியின் ரகசியத்தை பற்றிய பேச்சை கையில் எடுத்தான். ஆனால் அவன் மிரட்டுவதற்கு முன்பே தன் முடிவிற்கு அவன் உடன்பட்டது இன்னமும் நோலனிற்கு உறுத்தலாகவே இருந்தது. அதுதான் இதற்கு பின்னர் ஏதாவது திட்டம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் நோலனின் மனதில் விதைத்தது. ரிஷப்பிற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் ஜாஷா மற்றும் ரியான். அவர்களிடமிருந்து இதை பற்றி சிறு துணுக்கை கூட தெரிந்து கொள்ள முடியாது என்பதை நோலன் நன்கறிவான். அதனாலேயே நவியை அவன் தேர்ந்தெடுத்தான். நோலன் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நவியும் நோலனை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருந்தாள். முதலில் ஆன்டி ஏஜிங் ட்ரக் பற்றி பேசியதும் அதற்கெதிரான குற்றச்சாட்டை வைத்ததும் நோலன் தான். முதலில் மக்களின் நலன் மீது இருந்த அக்கறை என்று எண்ணியவளிற்கு இப்போதுதான் அது அவனின் மனத்தாங்கலாக இருக்குமோ என்ற சந்தேகம் உண்டானது. அப்போ உனக்கோ ரிஷப்புக்கோ என்று கேட்க வந்தவள் பாதியில் நிறுத்த, ஏன் பாதியில் நிறுத்திட்ட? அப்போ மட்டுமில்ல, இப்போ கூட எனக்கோ ரிஷப்புக்கோ ஆகாதுதான் என்றவன் அவன் ஆராய்ச்சி கதைகளை கூற ஆரம்பித்தான். அவன் பேசியதிலிருந்தே இதுவரை தன் தாய் தந்தை மீதும் ரிஷப் மீதும் எத்தகைய பழி உணர்ச்சியில் இருந்திருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள முடிந்தது. மேலும் அவளின் தந்தை அவனின் ஆராய்ச்சியை நிராகரித்ததற்கான காரணமும் அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. தன்னாலேயே புரிந்து கொள்ள முடிந்ததை பல பட்டங்கள் பெற்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று வருத்தப்பட மட்டுமே முடிந்தது நவியாள். தன் கதையை கூறி முடித்தவன், இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை வச்சு ரிஷப்ப கார்னர் பண்றேன்னு? ஒரே கல்லில் 2 மாங்காஞ்ச மாதிரி என்னை வளர விடாம செஞ்சவங்களுக்கு ஒரே நேரத்தில் தண்டனை கொடுக்க பிளான் போட்டேன். உன்னோட அப்பா அம்மாவுக்கு என் கையால் ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அதுதான் முடியாமல் போச்சு. இப்போ எங்கே இருந்தோ புதுசாக அவங்க பொண்ணுன்னு நீ முளைச்சிருக்க. ஸோ அது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மட்டும் இல்லைனா உன் மேலே எனக்கு எந்த பர்சனல் வெஞ்சன்ஸும் இல்லை நவி என்று சாதாரணமாக உரைத்தான் நோலன். அவனின் இந்த பேச்சை கேட்ட நவிக்கு இவனுள் இப்படி ஒரு கொடூர குணமா என்றுதான் தோன்றியது. வந்த வெளியே விட்டுட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கேன் பாரு. உனக்காக ரிஷப் எனக்கு அவனோட ஆராய்ச்சியை விட்டு கொடுத்த மாதிரி இப்போ நீ அவனுக்காக ஒன்று செய்ய போற என்றான் கோணல் சிரிப்புடன். நவியோ மனதிற்குள் என்ன கேட்க போறான் என்று சற்று பதட்டமடைந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் புருவம் சுருக்கி நோலனை பார்க்க அவன் பேச்சை தொடர்ந்தான். உங்கள் குரூப் ஏதோ திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நாளைக்கு இந்த ஆர்கனைசேஷனோட ஓனர் முதல் முறையாக இங்கே வரப்போகிறாருங்கிற நியூஸ் வேறு கிடச்சிருக்கு. ஸோ என்ன பிளான் போட்டிருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டா ரிஷப் சேஃபாக இருப்பான். இல்லைனா உனக்கே தெரியும் இங்கே அவனுக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அவனை போட்டு தள்ளுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்று மிரட்டல் தோணியில் கூறினான் நோலன். திட்டமா? என்ன பிளான்னு எனக்கே தெரியாதே என்று மனதிற்குள் நினைத்தவள் அதையே சிறிது மாற்றி, திட்டமா? என்ன திட்டம்? இது வரைக்கும் எனக்கு எதுவும் சொல்லலையே என்று நவி கூற, ஹே இப்படி பாவமா லுக்க விட்டுட்டு சொன்னா நம்பிடுவேனா? எதுவும் மறைக்காம சொன்னேனா நீயும் சேஃபா இருக்கலாம், உன் குரூப்பும் சேஃபா இருக்கலாம் என்று எச்சரித்தான் நோலன். ஹலோ, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல முடியும். இன்ஃபேக்ட் உங்க ஓனர் வராருங்கிற விஷயமே நீ சொல்லித்தான் எனக்கு தெரியும். அண்டு நான் இங்க உனக்கு ஒர்க்கர் இல்லை. உங்களால் கடத்தப்பட்டிருக்கிற விக்டம் யாராவது விக்டம் கிட்ட பிளான் சொல்லுவாங்களா என்று சற்று தைரியமாகவே பேசினாள் நவி. நவி கூறுவதை முழுமையாக நம்ப முடியாவிட்டாலும் சற்று நேரத்திற்கு முன்னர் அவன் கண்ட மறைக்காணி பதிவுகள் ரியானிடமிருந்து கைப்பற்றியவை. நவிக்கு அந்த திட்டம் தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்பதை கூறியிருந்ததால் அதற்கு மேலும் அவளை கேள்விகளால் துளைக்காமல் அவன் கொண்டு வந்த மயக்க மருந்தை செலுத்திவிட்டு வெளியேறினான். எல்லாம் அந்த ஜென்சியால வந்தது. அவன் மட்டும் அந்த நேரத்துக்கு பிரதாப் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலனா அப்பவே அவனோட பிளானை பத்தி ரிஷப் நவி கிட்ட பேசியிருப்பான். இப்போ அதை நவி கிட்ட இருந்து ஈஸியா கலந்திருக்கலாம் என்று எரிச்சலாக முணுமுணுத்து விட்டு சென்றான் நோலன். இங்கு நடந்ததை தன் அறையில் இருந்த கணினி மூலம் கண்ட ரிஷப் நவியின் சமாளிப்பில் சற்று நிம்மதியடைந்தான். அருகில் இருந்த ரியானும், உஃப், நேற்று அந்த ஜென்சி பண்ண வேலை இன்னைக்கு நமக்கு தான் நல்லதா அமைஞ்சிருக்கு என்று கூற அதை ஆமோதித்தான் ரிஷப். ப்ரோ, அப்போ நவி கிட்ட நம்ம பிளான் எப்போ சொல்றது என்று ரியான் வினவ, இனிமே நமக்கு சொல்ல டைம் இருக்காது ரியான். ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம பிளான் சொல்லலன்னு நோலனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இனிமே நம்ம நவி கிட்ட பேசுகிற எல்லாமே அவன் கவனிக்க ஆரம்பிச்சிடுவான். அதனால நம்ம பிளானை
டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுதான் என்றான் ரிஷப். மேலும் தங்களின் திட்டத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை ஆலோசித்தவர்கள் அடுத்த நாளின் முக்கியத்துவம் உணர்ந்து அதற்காக தயாராகினர். நவியும் நோலனின் மயக்க மருந்தின் உபயத்தால் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தால் மறுநாள் இவர்களுக்கான அதிர்ச்சியுடனே புலர்ந்தது. அந்த நிறுவனத்தின் உரிமையாளராக வந்தவரை கண்ட ரிஷப் மட்டுமல்ல, நவியும் கூட சற்று திகைத்துதான் போனாள். அத்தியாயம் 22. நோலன் நவியிடம் பேசப்போவதை அறிந்ததும் அவர்கள் பேசுவதை மறைக்காணியின் வழியே தன் அறையில் இருந்த கணினியில் கண்ட ரிஷப் நவியின் சமாளிப்பில் சற்று நிம்மதியடைந்தான். மேலும் ரியானும் ரிஷப் அவர்களின் திட்டத்தை பற்றி மீண்டும் ஆலோசித்து அதன் சாதக பாதகங்களை விவாதித்தனர். மண்ணுக்கடியில் இருக்கும் விலை மதிக்க முடியாத இயற்கை வளங்களை கைப்பற்ற மிகுந்த ஆர்வமுடையவர்கள் மனிதர்கள். அவர்களின் ஆர்வத்தையே தங்களின் முதலீட்டாக மாற்றும் பல நிறுவனங்களுள் இவர்களினதும் ஒன்று. பூமிக்குள் புதைந்திருக்கும் வளங்களை ஆராய்வதற்காக இந்நிறுவனத்தை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை பூமியை தோண்டிய ஆழத்தை காட்டிலும் உள்ளே தோண்ட ஆரம்பித்தனர். அப்படி அவர்கள் சில அடிகளை கடந்திருக்கும் போது உள்ளிருந்து வெளியான மர்ம வாயுவினை சுவாசித்ததால் சிலர் அங்கேயும் மயக்கமடைய, பலருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. இந்த செய்தி வெளியே கசிந்தால் இந்த ஆராய்ச்சிக்கே பங்கம் ஏற்படும் என்பதால் இதை வெளி உலகத்திலிருந்து மறைக்க முயன்றனர் நிறுவனத்தினர். ஆனால் எப்படியோ இந்த செய்தி ஊடகத்தினருக்கு தெரிந்துவிட கிடைத்ததை விடாமல் ஊடகத்தினரும் அதை பெரிதுபடுத்த நிகழ்வு அனைவரும் பேசும் பொருளாக மாறியது. இதில் ரியானிற்கு மறைமுக தொடர்பு இருப்பது மேலிடத்திற்கு தெரியவில்லை என்றாலும் உள்ளிருந்து ஒருவரின் உதவியால் தான் இந்த செய்தி வெளியே கசிந்தது என்பதை உணர்ந்திருந்தனர். அது யாரென்று ஆராய்வதற்கு முன்னர் இந்த செய்தியால் நிறுவனத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று எண்ணிய மேலிடம் மனிதர்களுக்கு அந்த மர்மம் வாயுவினால் ஏற்படும் ஆபத்துகளை ஆராய்வதற்கு தான் அவர்கள் முயற்சிக்கின்றனர் என்ற தகவலை வெளியிட்டனர். அதன் பின்பும் பலர் அதை எதிர்த்து கேள்வி எழுப்பினாலும் தங்களுக்கு ஆதரவாக செயல்படும் சிலரின் உதவியால் இதைவிட பரபரப்பான செய்தியை மக்களின் முன் கொண்டு வந்து இதை மறக்கடித்தனர். ஆயினும் மர்மவாயு ஆராய்ச்சி என்று பதியப்பட்டதால் அதற்காக வேண்டி அந்த வாயுவை தோண்டப்பட்ட இடத்திலிருந்து இந்த ஆராய்ச்சி கூடம் வரை பாதுகாப்பான குழாய்களின் மூலம் கொண்டு வர செய்து அதை சில இளநில விஞ்ஞானிகளை கொண்டு ஆராய்ந்து வருகின்றனர். இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கடந்த நிலையில் இதையே அவர்களின் திட்டத்தின் மையப்புள்ளியாக மாற்றினர் ரிஷபின் குழுவினர். மர்மவாயுவை பற்றி ஆராய்ச்சியை மேற்கொள்ளும் இளநிலை விஞ்ஞானிகள் ரிஷபிடம் தங்களின் சந்தேகங்களை வினவ அதன் மூலம் அந்த மர்ம வாயுவின் வேதியியல் மாற்றங்களையும் அதனால் மனிதர்களுக்கு ஏற்படும் தீமைகளையும் நன்கறிந்திருந்தான் ரிஷப். அனைத்தையும் ஆராய்ந்து பார்த்தவனிற்கு இந்த நிறுவனத்தை அழிப்பதற்கான ஆரம்ப புள்ளியாக தெரிந்தது அந்த மர்ம வாயுதான். இதை அவன் தேர்ந்தெடுத்ததற்கான காரணங்கள் 2. முதலில் இந்த ஆராய்ச்சியில் ரிஷபோ அவனை சார்ந்தவர்களோ நேரடியாக சம்பந்தப்படவில்லை. மேலும் இதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடந்து ஒரு மாதம் ஆகியிருந்தது. அதனால் ரிஷபை சந்தேகப்படுபவர்கள் அத்தனை விரைவில் இந்த ஆராய்ச்சியை கொண்டுதான் அவர்களின் திட்டமாக உருவாகியிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று யோசித்திருந்தான் ரிஷப். தான் யோசித்த திட்டத்தினை ரியான் மற்றும் ஜாஷாவிடம் பகிர்ந்து கொண்டான். இந்த திட்டத்தினை செயல்படுத்தும் காலத்தை தான் மூவருமே எதிர்நோக்கி காத்திருந்தனர். அப்போதுதான் நவியுடன் சந்திப்பு நிகழ்ந்தது. அவளையும் அவளின் அடையாளத்தையும் காக்க வேண்டி ஒரு புறம் போராடினாலும் மறுபுறம் தங்களின் திட்டத்திற்கான வெற்றி பாதையை வடிவமைக்கும் பணியிலும் ஈடுபட்டனர். அவர்கள் காத்திருந்த காலமும் கனிய அந்த நிறுவனத்தின் உரிமையாளரை சந்திக்கும் அதே நாளில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எண்ணினர். அதற்கான முதல் படியாக மர்ம வாயுவிற்காக பூமிக்குள் குழி தோண்டப்பட்ட இடத்தில் ஆராய்ச்சி என்ற பெயரில் சில ரசாயனங்களை கலந்து நச்சு வாயுவாக அதை மாற்றி குழாய்களில் கொண்டு வர திட்டமிட்டு அதை செயல்படுத்தவும் ரிஷபின் மாணவனான இளநிலை விஞ்ஞானிகளில் ஒருவனை நியமித்திருந்தனர். மேலும் நவியும் ரிஷபும் அந்த அறையில் இருக்க வேண்டிய காரணத்தினால் ஜாஷா மற்றும் ரியானிற்கு அந்த இடத்தில் சிக்கியிருந்தவர்களை காப்பாற்றுமாறு பணித்தான் ரிஷப். ரியான், நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? அந்த கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சதும் நாங்கள் 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுவோம். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு சிக்னல் அனுப்புகிறேன். அப்போ நீ அந்த ரூமோட கண்ட்ரோலை மேனுவலாக ஓவர் ரைட் பண்ண ரெடி ஆகிரு. அடுத்த சிக்னல் வந்ததும் அந்த ரூமோட கதவை லாக் பண்ணிடு.
இதன் மூலமா அந்த ஓனரோட சேர்ந்து மற்றவங்களும் உள்ளேயே இருப்பாங்க என்று ரிஷப் கூற, அதை கேட்டுக்கொண்டிருந்த ரியான் உள்ள இருக்கிறவங்க இறந்துடுவாங்களா என்ன என்று வினவினான். கண்டிப்பா இறந்துடுவாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அது சுவாசிச்சா மூளைக்கு போற நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ஆரோக்கியமா இருக்கிறவங்க, வயசு குறைவா இருக்கிறவங்களுக்கு இதனால அதிகமான பாதிப்புகள் இருக்காது, ஆனா மற்றவங்களுக்கு பாதிப்புகள் அதிகமா இருக்கும். பிபி சுகர் இருக்கிறவங்க சாகிற நிலைக்கும் போகலாம் என்றான் ரிஷப். அப்போ இந்த இடம் என்று ரியான் வினவ, ரூமோட கண்ட்ரோலை ஓவர் ரைட் பண்ணும்போதே இந்த இடத்தோட மெயின் கண்ட்ரோலையும் நீ ஹேக் பண்ணி செக்யூரிட்டிக்காக இருக்க பாமை ஆக்டிவேட் பண்ணிடு என்று ரிஷப் கூறினான். ரியானோ, அப்போ நீங்க என்று வினவ, நாங்களும் அதுக்குள்ள வெளியே வந்துடுவோம் ரியான். கண்டிப்பா நவியை காப்பாத்தி ஆகணும், அதுக்காகவே நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். நீயும் ஜாஷாவும் மற்றவங்களை கூட்டிட்டு வெளியே போயிடுங்க என்று கூறியவன் ஒரு பெருமூச்சுடன் சிறு இடைவெளி விட்டு, அந்த கான்ஃபரன்ஸ் ரூம்ல மேல் அதிகாரிகளை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் என்றான். இப்படியாக இவர்களின் உரையாடல் முற்று பெற தங்களின் கடைசி கட்ட திட்டத்தினை ஜாஷாவிற்கும் தெரிவித்தனர். இவர்களின் குழுவில் இந்த திட்டம் பற்றி எதுவும் அறியாமல் இருந்தது நவி மட்டும்தான். அடுத்த நாள் அந்த இடமே பரபரப்பாக தான் இருந்தது. அன்று காலை தான் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் வரப்போகிறார் என்ற செய்தி பலருக்கு தெரிந்திருந்ததால் உண்டான பதட்டம் அது. டானியல் உரிமையாளரை வரவேற்க சென்றுவிட்டார் என்ற தகவலும் கசிய அனைவரும் மந்திரித்து விட்டது போலவே தெரிந்தனர். ரிஷப் அப்போதும் நவியிடம் பேச நேரம் பார்க்க நோலனோ கண்கொந்தி பாம்பாக ரிஷபையும் நவியையும் கண்காணித்து கொண்டிருந்தான். இதில் நவியின் நிலைதான் சற்று மோசமாக இருந்தது. முதல் நாள் நோலன் விசாரித்து சென்ற திட்டமும் உரிமையாளர் வரப்போகும் செய்தியும் அவளை குழப்பிக் கொண்டிருந்தன. என்ன திட்டம்னு எனக்கு சொல்லலையே. அன்னைக்கு ரிஷப் சொல்ல வந்தப்போ பிரசாத் செக் பண்ண வராருன்னு சிக்னல் கிடைச்சதும் ரூம்க்கு போயிட்டோம். இன்னைக்கு அந்த திட்டத்தை பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா என்னவா இருக்கும்னு தெரியலையே என்று அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தாள். வழக்கம் போல நவியை காலை உணவிற்கு வேலையால் அழைத்து சென்றதும் இவளும் குழப்பத்துடனே அவரை பின்தொடர்ந்தாள். அப்போதுதான் இருவர் நந்துவை சக்கர நாற்காலியில் அழைத்து கொண்டு செல்வதை பார்த்தாள். அவன் விழித்திருந்தாலும் நவியை கண்டு கொள்ளவில்லை. அவன் பின்னே சென்று அவனை காண வேண்டும் என்ற எண்ணம் தோன்றினாலும் அந்த இருவரை கடந்து நந்துவை பார்ப்பது கடினம் என்று எண்ணினாள். அதனால் அவனை அழைத்து செல்லும் பாதையை மட்டும் கவனித்து கொண்டவள் சாப்பிடும் அறை நோக்கி நடந்தாள். அங்கு வழக்கமான நிகழ்வுகளைப் போல அனைவரும் கடமை என சாப்பிட்டு கொண்டிருக்க நவியும் தனக்கான உணவை எடுத்துக்கொண்டு டோவினாவின் முன்னே அமர்ந்தாள். ஆனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் டோவினா நவியையே பார்த்து கொண்டிருக்க நவியும் அவளிடம் பார்வையாலேயே என்னவென்று வினவினாள். அதற்குள் அவர்களின் அருகே வேலையால் வந்துவிட டோவினா குனிந்து கொண்டாள். இதை கவனித்த நவிக்கு டோவினா இயல்பாகி விட்டாளோ என்ற சந்தேகம் எழுந்தது. மேலும் அந்த வேலையாளை பார்த்ததும் அவள் தன்னிடமிருந்த பார்வையை திருப்பிக் கொண்டதை பார்க்கவும் அவர்களுக்கு பயந்துதான் நடிக்கிறாளோ என்று யோசித்தாள். டோவினா மட்டுமல்ல, அங்கிருந்த ஜான், டேவிட் என்று அனைவரின் பார்வையிலும் வித்தியாசம் தெரிந்தது. அன்று அவர்கள் தெளிந்து விட்டனர் என்று வெளியில் தெரிந்தாள். அவர்களை மீண்டும் ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தி விடுவார்களோ என்று, அமைதியாக இருக்கிறார்களோ என்று அவளை யூகித்து கொண்டாள். ஒரு பெருமூச்சுடன் இங்கிருந்து தப்பித்தாள் போதும் என்று நினைத்து அங்கிருந்து மெல்ல நழுவினாள். யாரின் கவனத்தையும் ஈர்க்காதவாறு சாப்பிடும் அறையை விட்டு வெளியே சென்றவள் மெல்ல நந்துவை அழைத்து சென்ற பாதையில் நடந்தாள். அந்த தாழ்வாரத்தில் யாரும் இல்லாதது அவளிற்கு வசதியாக இருந்தது. அங்கிருந்த ஒவ்வொரு அறையிலும் நந்து என்று மென்குரலில் கூறிக்கொண்டே சென்றாள். பாதி தூரம் கடந்து சென்றும் அவனை காணாததால் ஒருவித பயத்துடனே நடந்தாள். அப்போது திடீரென்று பின்னிலிருந்து யாரோ அவளின் தோளை தொட பதறி போய் பின்னே திரும்பினாள். அங்கு ஜாஷா தான் மருத்துவ உபகரணங்களுடன் நின்றிருந்தாள். அவளை கண்டதும் சிறிது ஆஸ்வாசமடைந்த நவியை கண்ட ஜாஷா சிறிது கோபத்துடன், இங்க என்ன பண்ற என்று வினவ, நவியோ அவளின் கோபத்தின் காரணத்தை யூகித்து கொண்டே, நந்துவை பார்க்க வந்த என்று கூறினாள். இப்படிதான் எந்த பாதுகாப்பு இல்லாம வருவியா? இப்ப நான் உன்னை பார்த்த மாதிரி வேற யாரும் பார்த்திருந்தா என்று ஜாஷா வினவினாள். நவி ஜாஷா கூறுவதை ஒப்புக்கொண்டாலும் நண்பனின் நிலை அறியாமல் அவளால் அறைக்குள் அடைந்து கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அவள் அமைதியாக நிற்க அவளையும் அழைத்து கொண்டு நந்து இருக்கும் அறைக்குள் சென்றாள் ஜாஷா. அந்த அறைக்குள் நந்து பிரஜையின்றி விட்டத்தை பார்த்து கட்டிலில் அமர்ந்திருக்க அதை கண்ட நவிக்கு வருத்தமாக இருந்தது. அவளின் கவலையை உணர்ந்தது போல ஜாஷா அவளின் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்து, இன்னும் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவான் என்று கூறினாள்.
அப்போ ஜான், டேவிட், டோவினா எல்லாரும் சரியாயிட்டாங்க அப்படிதானே என்று நவி வினவ, ஜாஷா அதை ஆமோதித்தவாறே நந்துவிற்கான சிகிச்சையை தொடர்ந்தாள். நவி எதையோ யோசிப்பதை கண்ட ஜாஷா அவளின் கேள்வியை யூகித்து அதற்கான விடையையும் அவளை கூறினாள். அவங்க சரியாயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவங்களையோ உன்னோட சேர்த்து இப்போ புதுசாக மாற்றிருக்கிற சிமுலேஷனில் அனுப்பலான்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ரிஷபு உன்னை தற்காலிகமாக காப்பாற்ற முன்னாடி உன்னோட பேசினவங்க கூட உன்னையும் சிமுலேஷனுக்குள்ளே அனுப்புனா என்ன ஃபால்ட்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்கான். அதான் உன்னோட சேர்த்து அவங்களையும் காப்பாற்ற இப்படி ஒரு பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் என்றாள். நவி தான் யூகித்தது சரிதான் என்று நினைத்தவாறே நந்துவிற்கு ஜாஷா அளிக்கும் சிகிச்சைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று ஞாபகம் வந்ததை போல, நீங்க என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டாமே என்று நவி வினவ அதை கேட்ட நொடி ஜாஷாவின் கரங்களோ சற்று தாமதித்து மீண்டும் செயல்பட துவங்கின. ஜாஷாவிடமிருந்து எந்தவித எதிர்வினையும் இல்லை என்றாலும் நவி மேலும் தொடர்ந்தாள். நான் பிறந்தப்போ கூட நீங்க அம்மாவோட இருந்தீங்கன்னு ரிஷப் சொன்னாரு என்று நவியின் குரல் ஏக்கத்துடன் ஒலிக்க, அதற்கு மேலும் தன் மௌனத்தை கொடுத்து அவளை வாட்ட விரும்பாதவளாக, உன்னோட அம்மாக்கோ அப்பாக்கோ உன்னை ரொம்ப பிடிக்கும் நவி என்றாள் ஜாஷா. இரண்டாம் முறையாக தன் பெற்றோர்களை பற்றிய செய்திகள் நவியின் செவியை எட்ட அதை அவள் மிகுந்த ஆர்வத்துடனே எதிர்கொண்டாள். முதல் முறை போல குழப்ப நிலையில் இல்லாமல் மனம் முழுவதும் மகிழ்வுடனே கேட்க ஆரம்பித்தாள். உன்னை ஏன் ஆசிரமத்தில் விட்டாங்கன்ற விஷயமெல்லாம் ரிஷப் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருப்பான்னு தெரியும். அவனுக்கு தான் அவங்க மேலே தனி பாசம். உன்னை அவங்க எப்பவுமே மறந்ததே இல்லை. உன்னோட ஒவ்வொரு பர்த்டேக்கும் அவங்க ஹாலிடேன்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. இங்கே எல்லாருக்கும் இறந்து போன மகளை நினச்சி வருத்தம்னு சொல்லிக்கிட்டாலும் எங்க அவங்க உன்னை பத்தி பேசுறது இங்க யாருக்காவது தெரிஞ்சிடுமோன்னு நினைச்சுதான் அன்னைக்கு ஒரு நாளாச்சும் உனக்காக ஒதுக்க நினைச்சாங்க என்று ஜாஷா கூற, நவிக்கு ஒரு புறம் பெற்றோருடன் இல்லை என்ற வருத்தம் இருந்தாலும் அவர்கள் தன் மேல் கொண்ட அன்பினில் மனம் மகிழவே செய்தாள். அவங்க உன் மேல வச்ச பாசத்தை பார்த்த எனக்குன்னு குழந்தை இருந்தா நானும் இப்படிதான் இருப்பேனோன்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனா என்ன பண்றது, நான் செஞ்ச பாவம் எனக்கு அப்புறம் என் சந்ததிகளை சேர வேண்டாம்னு கடவுள் நினைச்சிட்டாரோ என்னவோ என்று ஜாஷா விரக்தியுடன் கூற அவளை ஆதரவாக அணைத்து கொண்டாள் நவி. சில நிமிடங்கள் அப்படியே கழிய அவர்களை நிகழ்வுக்கு அழைத்து வந்தது நந்து. கீழே தட்டிவிட்ட பாத்திரம்தான். மேசையின் மீதிருந்த தண்ணீர் குவளையை எடுக்க வேண்டி அவனின் நடுங்கும் கரத்தால் அதை பிடிக்க முயல அது அவனின் கரத்திற்கு போக்கு காட்டியபடி கீழே விழுந்தது. அதில் சுயத்தை அடைந்த ஜாஷா கண்ணோரம் துளித்த கண்ணீரை துடைத்துவிட்டு, உன் ஃப்ரெண்டை பார்த்தாச்சுன்னா கிளம்பலாம், இங்க ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம் என்று எச்சரிக்க நவியும் இன்னமும் நடுங்கிக் கொண்டிருந்த நந்துவின் கரத்தை அழுத்திவிட்டு வெளியே சென்றாள். அவளை பின்தொடர்ந்து வந்த ஜாஷா அரைக்கதவை மூடிவிட்டு, இன்னைக்குதான் எங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம் என்று சொல்லும் போதே மற்றவர்கள் நடந்து வரும் சத்தம் கேட்க இதற்கு மேல் பேச முடியாது என்று நினைத்த ஜாஷா, இங்க பாரு நவி, இனி என்ன நடந்தாலும் ரிஷப் சொல்றதை கேட்டு நட என்று அவளின் காதுகளில் கூற, ஜாஷா கூறுவது எதற்கு என்று தெரியாவிட்டாலும் தலையை ஆட்டினாள் நவி. அதற்குள் அங்கு வேலை செய்பவர்கள் வர அவர்களை நோக்கி, இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா? இந்த பொண்ணு இங்க காரிடோர்ல உலாவிட்டு இருந்தா இனி இப்படி கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னா மேலிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் என்று அவர்களிடம் சத்தம் போட்டவாறே நவியை அவளின் அறைக்கு அழைத்து சென்றாள். அங்கிருந்து கிளம்பும் போது ஆல் தி பெஸ்ட் என்று வாயசைத்து செல்ல நவிக்கு அத்தனை நேரம் இல்லாத பயம் அப்போதுதான் உண்டானது. சில மணி நேரங்கள் கழிந்தன. அந்த இடத்தின் உரிமையாளர் அங்கு வந்துவிட்டார் என்ற தகவல் கிடைக்க எப்போதும் இல்லாத வகையில் அன்று சுறுசுறுப்பாக காணப்பட்ட பிரசாத் ரிஷபிடம் நவியை அழைத்து வர பணித்தார். நம்ம பாஸுக்கு அந்த பொண்ணை மீட் பண்றதுல அவ்வளோ ஆர்வம் என்று பிரசாத் நோலனிடம் கேலியாக கூறி ரிஷபை நோக்க அந்த பார்வையை ஏதோ தவறாக நடப்பதற்கான அறிகுறியாக ரிஷபிற்கு தோன்றியது. அதுவும் இல்லாம அந்த சிமுலேஷன்ல இருந்து வெளியே வந்த செய்தி கிடைச்சதும் தான் பாஸ் உடனே இங்க வரணும்னு சொன்னாராமே என்று நோலனும் அவனின் பங்கிற்கு பேச ரிஷப் உறுதியை செய்து விட்டான். நவியை பற்றிய செய்திகளை அறிந்துதான் உரிமையாளர் இங்கு வருகிறார் என்பதை, நவிக்கு துணையாக தானும் இருப்பதையும் அறிந்து கொண்டார் என்பதை தான் நோலன் இவ்வாறு கூறுகிறான் என்பதும் புரிந்துதான் இருந்தது ரிஷபிற்கு. அப்போதைய அவனின் ஒரே நிம்மதியாக இருந்தது தங்களின் திட்டம் பற்றி யாரும் அறியாததுதான். அதற்கு மேல் அங்கிருந்து நேரத்தை வீணடிக்காமல் நவியை இந்த சூழலுக்கு தயாராக்கலாம் என்று நினைத்தவன் அங்கிருந்து
கிளம்ப மற்ற இருவரின் பார்வையும் அவனை தான் துளைத்தது. ரிஷப் நவியின் அறைக்கு செல்ல அங்கு நவியோ பதட்டத்துடன் அந்த அறையின் அகலத்தை அளந்து கொண்டிருந்தாள். ரிஷப்பை கண்டதும் அவள் ஏதோ கேட்க வர, இப்போ கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை நவி. லுக், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாஸ் வந்துடுவாரு. அண்டு நீ அந்த சிமுலேஷன்ல இருந்து வெளியே வரதுக்கு நாங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல என்று ரிஷப் கூற, நவி பதட்டத்துடன் உச்சத்தை அடைந்தாள். அப்போது அவளை சமாதானப்படுத்தும் அவகாசம் கூட இல்லை என்பதால் ரிஷப் அப்படியே தொடர்ந்தான். நேத்தே உங்ககிட்ட எங்களோட பிளானை சொல்லணும்னு நினச்சோம். ஆனால் நோலன் எப்போவுமே நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்ததால் சொல்ல முடியலை என்றவன் அங்கிருந்த மறைக்காணியை பார்த்து இப்போவும் சொல்ல முடியாது என்று கூறினான். நவிக்கு இருந்த பரபரப்பில் ரிஷப் கூறியதை சிறிதாக புரிந்து கொள்ள இயலாவிடினும் மறைக்காணிகள் மூலம் அவர்களின் காணொளியை கண்டு கொண்டிருந்த நோலனிற்கு புரிந்தது. இப்போதாவது அவர்களின் திட்டத்தை அறிந்து கொள்ளலாம் என்று நினைக்க அதுவும் முடியாமல் போனதில் வெறுத்து அங்கிருந்து சென்றான் நோலன். ரிஷபோ தன் பார்வையை நவியிடம் திருப்ப அவளின் முகத்தில் தெரிந்த பயத்தை கண்டதும், நீ என்ன நம்புறதானே என்று வினவினான். அவளின் வாழ்வில் என்ன நடக்கிறதென்று தெரியாமல் இருந்த போதே, சூழ்நிலை யாவும் அவன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று காட்டிய போதே அவனை நம்பியவளாயிற்றே. இப்போதான் நம்பாமல் இருக்கப் போகிறாள். அவனின் கேள்விக்கு எதிர்வினையாக அவள் தலையை மட்டும் அசைக்க வேறு எதுவும் பேசாமல் அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான். அவர்கள் அந்த ஆராய்ச்சி அறையை நெருங்கும் போதே அங்கிருந்து வந்த சலசலப்பில் உரிமையாளர் வந்துவிட்டார் என்பதை உணர்ந்து கொண்டனர். இவர்கள் உள்ளே நுழையும் போதே ரியானும் அவன் பின்னே ஜாஷாவும் வெளியே வர மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்காத வண்ணம் அவர்களிடம் கண்ணசைவில் செய்தி சொல்ல அவர்களும் அதே மொழியில் பதிலை சொல்லிவிட்டு சென்றனர். உள்ளே சென்ற இருவருக்கும் அங்கு உரிமையாளராக நின்றிருந்தவரை கண்டு அத்தனை அதிர்ச்சி. அவரை பார்த்ததும் தான் அவர்கள் இந்த இடத்திற்கு வந்ததற்கான காரணம் புரிவதைப் போல இருந்தது. இருவரும் அறையின் வாயிலில் நிற்பதை முதலில் கண்டவர் அந்த நிறுவனத்தின் உரிமையாளரும் நவி வளர்ந்த ஆசிரமத்தில் அறங்காவலருமான ஹேமந்த் தான். என்ன ரெண்டு பேரும் ஷாக் ஆகி நின்னுட்டீங்க? கம் உங்களை தான் பார்க்கணுன்னு இங்கே வந்திருக்கேன் என்று ஹேமந்த் அவர்களை வரவேற்க இருவரும் அப்போதுதான் சுயத்தை அடைந்தனர். இதே போல பல சூழ்நிலைகளை கடந்திருந்ததால் ரிஷப் அங்கிருந்து மீண்டிருக்க நவி தன்னையும் மீறி நீங்களா என்று கேட்டிருந்தாள். பரவாயில்லையே, ஞாபகம் இருக்கு போலையே. இது வரைக்கும் இந்த ரிசர்ச் பண்ணவங்க யாருக்கும் இந்த அளவுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு கேள்விப்பட்டேனே என்று கூறிவிட்டு பிரதாப்பையும் நோலனையும் நோக்கி அர்த்த பார்வை வீசினார். அதை ரிஷபும் கவனித்து கொண்டுதான் இருந்தான். அடுத்ததாக ரிஷபின் புறம் திரும்பிய ஹேமந்த், ரிஷப், உங்களை பற்றி தான் இந்த ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாக்கு அப்புறம் நீங்கள் தான் இங்கே டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்களாமே. இன்ஃபேக்ட் உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைல் கூட அப்படியே அவங்கள மாதிரி இருக்கும்னு டேனியல் சொன்னாரு என்றவர் நவியை நோக்கியபடியே, அவங்கள மாதிரியே எமோஷன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னு இப்போதான் தெரியுது என்று சிரித்து கொண்டே கூறியவர் அவன் அருகே சென்று, எப்பவும் நான் உனக்கு மேலதான்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா என்று அவனிடம் கை குலுக்கி விட்டாக என்றார். ஹேமந்த் சென்ற பின்னரும் அவர் சென்ற திசையே முறைத்து கொண்டு நின்ற ரிஷபை கண்ட நவிக்கு ஏதோ சரியில்லாதவாறு தோன்ற அவனை உலுக்கினாள். அதில் அவன் சுயத்தை அடைந்ததும், என்னாச்சு ரிஷப் என்று வினவ அவனோ ஒரு பெருமூச்சுடன், எனக்கு அவருக்கும் சில பழைய கணக்குகள் இருக்கு, அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் என்று கூறினான். அப்போ உங்களுக்கும் இவர் தான் ஓனருன்னு இன்னைக்கு தான் தெரியுமா என்று நவி வினவ, நான் இங்கே வந்து சேர்ந்த சில வருஷங்கள்லேயே இந்த ஆர்கனைசேஷன் வேறொருத்தருக்கு கை மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்போ இருந்து இவர் இந்த பக்கம் வந்ததே இல்லை. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க பலருக்கும் இவர் தான் ஓனர்னு தெரிய வாய்ப்பில்லை என்றான் ரிஷப். இவரோட ஆசிரமத்தில் தான் நானும் நந்துவும் தங்கியிருந்தோம். இவர்கிட்ட வேலை கேட்டது தான் எனக்கு கடைசியாக ஞாபகம் இருக்கு என்று நவி கூற, எனக்கு இங்கே வேலை கிடைச்சதுல கூட இவரோட பங்கு இருக்குன்னு இப்போ தோணுது என்றான் ரிஷப். அப்போதுதான் நவிக்கு ரிஷப் கூறிய பழைய கணக்கு நினைவிற்கு வர அதை பற்றி அவனிடம் விசாரித்தாள். அது நான் காலேஜ் படித்தப்போ ஒரு சின்ன பிரச்சனை. நான் படித்த காலேஜில் இவரும் ஒரு பார்ட்னர். அப்போ அந்த பிரச்சனையில் இவருக்கு எதிராக நான் நின்னதால் எனக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. அப்போ ஆரம்பித்த பிரச்சனை காலேஜ் முடிகிற வரைக்கும் கூட கண்டினியூ ஆச்சு என்று ரிஷப் விளக்க, அப்போதுதான் அந்த அறையில் இருந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்ததை அறிந்தனர். அதில் ரிஷப் சுதாரிக்க அவனின் சுதாரிப்பிற்காகவே அவகாசம் கொடுத்தது
போல. அப்புறம் ரிஷப், என்னோட ஆர்கனைசேஷன்ல எனக்கே தெரியாம சில விஷயங்கள் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் என்று ஹேமந்த் விசாரணையை ஆரம்பிக்க, ரிஷபோ அப்படியா சார், உங்களுக்கே இப்போதான் தெரியுங்கிறப்போ எனக்கு எப்படி தெரியும் சார், யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க கிட்டே விசாரிங்களேன் என்ற முகத்தில் எவ்வித பாவனையும் காட்டவில்லை என்றாலும் குரலில் எக்கச்சக்க நக்களை தேக்கி வைத்தே கூறினான். அதில் கோபம் கொண்ட ஹேமந்த், ஓகே, வெளிப்படையாகவே சொல்றேன், நீங்களும் உங்க குரூப்பும் சேர்ந்து இதோ இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால தான் இந்த பொண்ணு சிமுலேஷன்ல எந்தவித பாதிப்பும் இல்லாம வெளியே வந்தா என்று கூற, நவிக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் ரிஷபிற்கு நவியின் அளவிற்கு அதிர்ச்சி இல்லை. இதை எப்படி சமாளிக்க என்றே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். இதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா? நாங்க எதுக்கு தேவையில்லாம இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்? சிமுலேஷன் வீக்கா இருக்கு, அதை அப்டேட் பண்ண நாள் வேணும்னு கேட்டதுக்கு எங்களையே அக்யூஸ் பண்ணுவீங்களா என்று ரிஷப் சற்று கோபமாகவே பேசினான். சூழ்நிலை தீவிரமடைந்தால்தான் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க வழி கிடைக்கும் என்பதே ரிஷபின் இத்தகைய செயலுக்கான காரணம். என்ன ப்ரூஃபா? உங்க பிளானிங்க்கு ப்ரூஃபா இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸை தான் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்களே என்று பிரதாப் கூற, அதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிளோ அவங்கள கேளுங்க, எதுக்கு ஏன் கிட்ட இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க என்று அப்போதும் அலட்சியமாகவே பதில் கூறினான் ரிஷப். எப்போதும் இல்லாத வகையில் இருந்த அவனின் எதிர்வினையை கண்டு நவி மற்றும் நோலன் குழப்பமாக பார்க்க, மற்ற இருவருக்கும் அவனின் மாறுபட்ட நடவடிக்கை தெரியவில்லை போலும். உன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கலாம்னு நினைச்சா கடைசி வரைக்கும் இப்படியே மழுப்பிட்டு தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரடியாகவே கேட்குறேன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவோட பொண்ணு தான் இந்த கிருஷ்ணவின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு ஏன் எங்ககிட்ட சொல்லலை என்றார் ஹேமந்த். அத்தனை நேரம் இருந்த இலகு பாவம் மறைய ஒருவித இறுக்கத்துடன் நோலனை முறைத்தான் ரிஷப். அவனோ உதட்டோரம் வளைந்த புன்னகையுடன், இறுதி வரை சொல்ல மாட்டேன்னு சொன்னேன்தா, ஆனா யாரோட இறுதின்னு சொல்லலையே என்று கோணல் சிரிப்புடன் கூறினான் நோலன். அப்போதும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவோட பொண்ணா இருந்தா உங்ககிட்ட சொல்லணும்னு என்ன ரூல்ஸும் போட்ட மாதிரி தெரியலையே. அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் என்னோட சீனியருக்கு கொடுத்துட்டேன், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு என்றான் ரிஷப். ரிஷப், எங்களை கோபப்படுத்தாம உன்னோட பிளான் எல்லாம் சொல்லிட்டேனா நீ இந்த உலகத்தோட எந்த ஒரு மூலையில வாழவாவது செய்யலாம், இல்லனா உன்னோட மென்டாஸ் மாதிரி நீயும் தற்கொலை செய்ய வேண்டியதா இருக்கும் என்று பிரதாப் கூற, அவர் கூறியிருந்த தற்கொலை ரிஷபை யோசிக்க வைத்தது. ஆமா ரிஷப், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவங்க உனக்காக இறந்தாங்கன்னா அவங்களால அதை சமாளிக்க முடியாத நான் நினைச்சிட்டு இருக்க என்று நக்கலாக பேசுவது இப்போது ஹேமந்தின் முறையானது. அவரின் குரலில் இருந்து ஏதோ பெரிய விஷயம் வெளிவரப் போகிறது என்பதை அறிந்த ரிஷப் அமைதியாக ஹேமந்தை கவனிக்க, அவர் கேலி சிரிப்பை உதிர்த்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். உன்னோட மென்டஸோட பொண்ணு உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதே சமயம் உங்க மென்டஸ் எங்களுக்கு ஒத்துழைக்காம எங்களுக்கு எதிரான ஆதாரங்களையும் தகவல்களையும் வெளியே கசிய விடுறத கேள்விப்பட்டோம். ஸோ எப்பவும் போல அவங்க பொண்ணை வச்சு கார்னர் பண்ண நினைச்சோம். ஆனா இந்த முறை ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இல்லை, அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்று நிறுத்த இம்முறை ரிஷபே கலங்கி நின்றான் என்றால் நவியின் நிலையை வார்த்தைகளால் சொல்லவும் வேண்டுமா? கூடுதலாக அங்கிருந்த நோலனும் அதிர்ந்துதான் போனான். அவனிற்கு இந்த செய்தி புதிதுதான் போலும். இருவரின் மனத்தவிப்பை அறியாதவாறு அவரின் வீர தீர சாகசங்களை பற்றிய கதைகளை தொடர்ந்தார் ஹேமந்த். அவங்க பொண்ணு இருக்கிறப்போ இனி அவங்க எதுக்கு? ஆனா எனக்கு தெரியாததெல்லாம் அவங்க பொண்ணு என் ஆசிரமத்திலேயே வளர்ந்தது தான் என்று நிறுத்தி நவியை காண அவளோ அவரை பார்ப்பதற்கே பிடிக்காமல் திரும்பிக் கொண்டாள். ஸோ ரிஷப், இப்போ முடிவு பண்ணலாமா? உன் பிளானை எங்ககிட்ட சொல்றியா இல்லையான்னு என்று ஹேமந்த் வினவினார். கேள்வி ரிஷபிடம் இருந்தாலும் பார்வை முழுக்க நவியிடம்தான். ரிஷப் சிறிது யோசனைக்கு பின் அவர்களுக்கு பின்னிருந்த பெரிய கணினியை நோக்கி கை நீட்டி, நீங்க இங்க தான் வருவீங்கன்னு தெரியும், அதான் அதை ஹை ஸ்பீட் கம்ப்யூட்டரில் ரியானை சில மாடிஃபிகேஷன் பண்ண சொல்லி இந்த ரூமையே வெடிக்க வைக்க பிளான் பண்ண என்று கூற, அங்கிருந்த மூவரும் அந்த கணினியை நோக்கி விரைந்தனர். இம்பாசிபிள் என்று புலம்பிக் கொண்டே பிரசாத் அந்த கணினியில் புதிதாக ஏதாவது நிறுவப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்க, மற்ற இருவரும் அதையே பதட்டத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போதுதான் நோலனிற்கு ஏதோ தவறாக தோன்ற, இந்த ரூம் பிளான்ஸ்டானா எங்க கூட நீங்க 2 பேரும் தானே இறந்துடுவீங்க என்றவாறே திரும்ப அங்க ரிஷப் கையில் துப்பாக்கியுடன் நின்றிருந்தான். கேள்வி சரிதான், ஆனா இதை முன்னாடியே கேட்டுக்கணுமே என்ற ரிஷப் அந்த துப்பாக்கியை அவர்களை நோக்கி நீட்ட, எங்களை சுட்டுடுவியா என்று ஹேமந்த் அலட்சியமாக வினவினார். அதற்கு ஹேமந்தை பார்த்து சிரித்த ரிஷப்,
நான் எதுக்கு உங்களை சுடணும் என்றவன் கனப்பொழுதில் அந்த அறையின் உள்ளே ஊடுருவி செல்லும் மர்மவாயு குழாயை சுட மற்ற மூவரும் அதிர்ந்துதான் போயினர். உங்க ஆர்கனைசேஷனோட ஆராய்ச்சிக்கு நீங்களே டெஸ்ட் ராட்டா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்கள. இவ்வளோ நாள் மற்றவங்களுக்கு பண்ணதை நீங்க அனுபவிங்க என்று ரிஷப் இத்தனை நேரமும் தன் நினைவிலேயே மூழ்கியிருந்த நவியை இழுத்து கொண்டு அப்போது திறந்த அந்த அறையின் கதவு வழியே வெளியே செல்ல அவன் சென்றதும் சட்டென்று மூடிக்கொண்டது அந்த கதவு. மூவரும் அந்த கண்ணாடி கதவின் மறுபுறம் அதை திறக்க முயற்சிக்க ரிஷப் சில நொடிகளுக்கு முன்னே நடந்த நிகழ்வை எண்ணிக்கொண்டிருந்தான். நவியை அவர்கள் இலக்காக்கிய அந்த நொடியே ரிஷப் தன் கால்சராய் பைக்குள் இருந்து அவன் கரம் கொண்டு அவனிடமிருந்த இயந்திரத்தின் விசையை அழுத்தி சமிஞ்சையை ரியானிற்கு அனுப்பிவிட அவனும் உடனே தன் வேலையை ஆரம்பித்திருந்தான். அதை நினைத்தவாறே உள்ளிருந்தவர்களை பார்க்க ஹேமந்த் அப்போதும் அவனிடமிருந்த கட்டுப்படுத்தியை எடுத்து ஏதோ கூறினார். அவர் கூறுவது கேட்காவிட்டாலும் அவரின் செய்கையே அதை கொண்டு அந்த கதவை திறக்க முயற்சிக்கிறார் என்று ரிஷபிற்கு புரிந்தது. ஆனால் அவர் எவ்வளவு முயற்சித்தும் அந்த கதவை திறக்க முடியவில்லை. ரியானின் செயலை மனதிற்குள் பாராட்டி கொண்டு ஹேமந்தை கேலியாக நோக்கினான். அப்போது மீண்டும் அந்த கட்டுப்படுத்தியை காட்டி அவர் கோபமாக ஏதோ சொல்ல அதை என்னவென்று அவரின் வாய் அசைவிலிருந்து கிரகிக்க முயன்றான் ரிஷப். அவன் கிரகித்த விஷயம் பதட்டத்தை தர அவன் என்ன செய்வது என்று யோசிக்கும் போதே யாரோ அவனையும் நவியையும் தள்ளியிருக்க அவர்களின் முன்னே இரும்பு கதவு அவர்களுக்கும் அந்த ஆராய்ச்சி அறையை அடுத்து இருக்கும் மற்ற பகுதிகளுக்கும் இடையே முளைத்தது. அத்தனை நேரம் இருந்த வருத்தம் குழப்பம் ஆகியவற்றிலிருந்து அப்போதுதான் விடுபட்ட நவி தங்களை தள்ளியது யார் என்று பார்க்க அங்கு கையில் கேப்பும் காதில் செவி பேசியுடனும் நின்றிருந்தான் ரியான். அவனின் தோற்றமே ஹேமந்த் கூறியதை கேட்டிருக்கிறான் என்பதை கூறியது. அது தெரியாத நவி ஏன் என்று கேள்வியாக ரியானை நோக்க ரிஷபும் அதை கேள்வியுடன் தான் நோக்கினான். இருவரையும் பார்த்து வெற்றி சிரிப்புடன் சீக்கிரம் மேலே இருக்கிற கிருஷ்ணா சார் ரூமுக்கு போங்க, அங்கே இருக்க சீக்ரெட் ரூம்குள்ள ஆட்டோமேட்டட் ஜெட் இருக்கு, நீங்க போறதுக்கான லொகேஷனை நான் ஏற்கனவே ஃபீட் பண்ணிட்டேன் என்றவன் ரிஷபிடம் நவியை எப்படியாவது காப்பாற்றணும் என்ற முன்னர் அவன் கூறியதை அவனிடமே கூறினான். நவிக்கு தான் அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை. நாங்க மட்டும் ஏன் போகணும், இவங்க எல்லாரும் எப்ப வருவாங்க என்று சிந்தித்தவாறே அந்த இரும்பு கதவருகே செல்ல கதவிற்கு அந்த பக்கம் இருந்து ரியானும் இந்த பக்கம் இருந்து ரிஷபும் நோ அந்த கதவை தொடாத, அதுல கரண்ட் பாஸ் ஆகுது என்று அவளை எச்சரித்தனர். நவிக்கு ஏதோ புரிவது போலிருக்க அவள் பதிலுக்காக ரிஷபை காண அவனோ அவளின் பார்வையை தவிர்த்து ரியானை பார்த்தான். ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு, சீக்கிரம் போங்க ப்ரோ என்று ரியான் கூற அவனை கவலையுடன் பார்த்த ரிஷப் சாரி ரியான் என்றான். கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்க போகுது என்று நவியின் மனம் எச்சரிக்க அவள் சுதாரிக்க நேரம் கொடுக்காமல் அவளை இழுத்து கொண்டு மாடி நோக்கி ஓடினான் ரிஷப். இப்போ நம்ம எங்க போறோம், ஏன் அவங்க யாரும் வரல, அந்த 3 பேருக்கும் என்ன ஆகும், இங்க என்னதான் நடக்குது இப்படி கேட்ட நவியின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் கடமையை செவ்வனே செய்து கொண்டிருந்தவனை மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தாள் நவி. தன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளின் தாக்கத்தாலும் அவை ஏற்படுத்திய விளைவுகளிலிருந்து அத்தனை எளிதில் வெளிவர முடியாததாலும் அவளால் அப்போதைக்கு கேள்வி மட்டுமே கேட்க முடிந்தது. ரியான் கூறியதைப் போல நவியின் பெற்றோர் அறைக்குள் இருந்த ரகசிய அறை அடைந்து அங்கிருந்த அதிவேக விமானத்தையும் கண்டு கொண்டனர். நேரத்தை சிறிதும் வீணாக்காமல் அவளை அதில் ஏற சொல்லிய ரிஷப் தானும் ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து அதை இயக்கினான். ரிஷப் அவனின் கைரேகை கொண்டு அதை உயிர்ப்பித்தான். அவன் செய்வதை நவி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மனதில் தோன்றிய பதட்டம் இன்னும் குறைந்த பாடில்லை. அவள் அந்த விமானத்தை உயிர்ப்பித்ததும் தன்னியக்க ஓட்டி ஆட்டோ பைலட் முறையில் அதுவே அவர்களை அந்த கட்டிடத்திற்கு வெளியே அழைத்து சென்றது. சிறிது தூரம் சென்றதும் இப்பயாச்சும் சொல்லுங்க, ஏன் நம்ம மட்டும் இதுல போறோம், அவங்க எல்லாரும் எப்ப வருவாங்க என்று வினவினாள் நவி. அவனோ அவளை பார்க்காமல் நாம மட்டும் தான் போறோம் என்று கூறினான். நவியோ எச்சிலை விழுங்கியவாறு அப்படின்னா என்று வினவ அவள் கேள்விக்கான பதிலாக பெரிய சத்தத்துடன் வெடித்தது அந்த கட்டிடம். அத்தியாயம் 23. வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு மத்தியில் அதே உயரத்தில் பல அடுக்குகளில் உயர்ந்திருந்தன மேம்பாலங்கள். மக்கள் நடமாட்டத்தினால் கீழே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட இப்போது அதிவிரைவு ரயில்களை வானில் செலுத்தி வருகிறது அரசாங்கம். இந்த மேம்பாலங்களில் சென்று கொண்டிருக்கும் ரயில்களை தான் அமர்ந்திருந்த கெஃபேடேயில் உள்ள பெரிய கண்ணாடி ஜன்னலின் வழியே பார்த்து கொண்டிருந்தாள் நவி. இப்போதெல்லாம் இவை போன்ற கண்டுபிடிப்புகளை காணும் போது அவற்றால் மக்களுக்கு ஏதேனும் தீங்கு விளையுமா
என்பதே அவளின் எண்ணமாக இருந்தது. அவள் அந்த ஆராய்ச்சி கூடத்திலிருந்து வந்து 6 மாதங்கள் கடந்திருந்தாலும் இன்னும் அவளால் அங்கு நிகழ்ந்த சம்பவங்களின் தாக்கத்திலிருந்து வெளிவர முடியவில்லை. அவற்றை நினைக்க கூடாது என்று 100வது முறையாக மனதிற்கு கட்டளையிட்டுவிட்டு தன் வாங்கிய பொருட்கள் அடங்கிய பைகளை தன் கைகளில் ஏந்தி கொண்டு அந்த இடத்திலிருந்து வெளிவந்தாள் நவி. தன் இருப்பிடத்திற்கு செல்வதற்கான பேருந்திற்காக எப்போதும் காத்திருக்கும் இடத்திற்கு வர அந்த இடத்தில் முன்போல கூட்டமில்லாமல் சில நபர்களே நின்றிருந்தனர். உபயம் தற்சமயம் தலைநகரில் மட்டுமே ஆரம்பித்திருந்த வான்வழி பேருந்து சேவை ஒரு பெருமூச்சுடன் அங்கு காத்திருப்பவர்களில் ஒருத்தியாக நின்று கொண்டாள். காத்திருப்பின் போது நவியின் மனம் பழைய நினைவுகளை மீட்க துவங்க அதை கட்டுப்படுத்திவிட்டு சுற்றிலும் நடந்து செல்பவர்களை காண துவங்கினாள். அப்போது யாரோ அவளை கண்காணித்துக் கொண்டிருப்பதைப் போல தோன்றியது. இது புதிதல்ல. கடந்த ஒரு மாதமாகவே இப்படிப்பட்ட உணர்வுகள் அவளுக்குள் எழத்தான் செய்தன. ஆனால் அவள் எவ்வளவு தேடியும் யார் தன்னை கண்காணிக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்னும் தன் பார்வையை நாலா பக்கமும் சுழற்ற அவளின் கண்களுக்கு யாரும் தென்படாததால் ஒருவித சலிப்புடன் தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அதே சமயம் அவளிற்கான பேருந்து வர அதில் ஏறி தன்னிடமிருந்த அணுக்கள் அட்டையை பயன்படுத்தி தன் வருகையை பதிவு செய்துவிட்டு காலியாக இருந்த இருக்கையில் சென்று அமர்ந்து கொண்டாள். அப்போது அவளின் அலைபேசி ஒலிக்க எடுத்து பார்த்தவளின் இதழ்கள் விரிந்தன. அதை உயிர்ப்பித்ததும் சரமாரியாக கேள்விகள் வந்த வண்ணம் இருக்க நவியோ அனைத்திற்கும் புன்னகையுடன் பதில் கூறிக்கொண்டிருந்தாள். எல்லா கேள்விகளும் முடிந்த பின்னர் அவளை பத்திரமாக இருக்குமாறு அறிவுறுத்திவிட்டு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. அலைபேசியை அணைத்த பின்னரும் நவியின் புன்னகை மறையவில்லை. அதற்கு காரணமானவர்களை நினைக்க மனது மீண்டும் பின்னோக்கி செல்ல இம்முறை நவிக்கு வேலை வைக்காமல் அந்த பேருந்தே நவியின் மனதை கட்டுப்படுத்தியது. நவி இறங்க வேண்டிய இடம் வந்திருக்க அவசரமாக தன் பைகளை சுமந்து கொண்டு அதிலிருந்து இறங்கினாள். பேருந்து நிறுத்தத்திலிருந்து சில தொலைவு நடக்க வேண்டும் என்பதால் பொதுவாக தன் இருப்பிடம் நோக்கி நடை போட்டாள். நவி இப்போது தங்கியிருப்பது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌதம் வீட்டில்தான். இருவருமே 60 வயதை கடந்திருந்தனர். அவர்களின் மகன் படிப்பை முடித்து வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல முதலில் இதை பெருமையாக நினைத்தவர்களுக்கு தனிமையை பரிசாக தந்து தன் வெளிநாட்டு காதல் மனைவியுடன் அவன் அங்கே செட்டில் ஆகிவிட்டான். முதலில் கோபத்தில் இருந்தவர்களுக்கு தனிமையை சிறந்த ஆசனாக மாற இருவரும் அந்த தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கான துணைக்காக இயங்கினர். அப்படி அவர்கள் கண்டெடுத்ததுதான் நவி. மருத்துவமனையிலிருந்து எங்கு செல்வது என்று தவித்தவளிற்கு ஆதரவாக இருந்தவர்கள்தான் கௌதம் மற்றும் அவரின் மனைவி உஷா. ஒரு விபத்தின் காரணமாக தன் சொந்தங்களை இழந்து தனியாக நிற்பதாக மட்டுமே கூறிய நவியை நம்பி வேறெதுவும் வினவாமல் அவளை தங்களுடனே அழைத்து வந்திருந்தனர். என்னத்தான் காசு கொட்டி கிடந்தாலும் அன்பை எதிர்பார்த்து வாழும் பலரின் இருவராக அவர்களை நேரில் கண்டதும் நவியும் தன் பழைய நினைவுகளை தூக்கி எறிந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க முயன்றாள். என்னத்தான் மறக்க நினைத்தாலும் சில நினைவுகள் அவளிற்கு போக்கு காட்டி அவளின் மன வலிகளை கீறி கொண்டிருப்பது உண்மையே. இவற்றையெல்லாம் நினைத்தபடியே அந்த வீட்டுக்கு வந்தாள். இந்த 6 மாத காலமாக அவள் நுழைந்ததும் கேட்கும், உனக்கு போன் போட்டுட்டே இருந்தேன், அதை எடுக்காம என்ன செஞ்ச என்று சரி கண்டிப்புடன் கூடிய குரலும் அந்த குரலை ஒத்த பார்வையும் கிடைக்காமல் இருக்க அதை பெரிதும் எதிர்பார்த்தாள் அவள். கௌதமும் உஷாவும் தங்கள் மகனை காண ஜெர்மனி சென்றுள்ளனர். இத்தனை வருஷமாச்சு, இப்பதான் முதல் முறையா அங்க கூப்பிட்டுக்காமா என்று உஷா அழுத்து கொள்ள, இப்பயாவது கூப்பிட்டானேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ என்று சிறிது எட்டி பார்த்த கோபத்துடன் கூறினார் கௌதம். என்னத்தான் கோபம் இருந்தாலும் பிறந்ததிலிருந்தே பார்க்காத பேரனை பார்க்க போகும் ஆர்வத்தில் கிளம்பியிருந்தனர் தம்பதியர். அவற்றை நினைத்து கொண்டே உள்ளே நுழைந்தவளிற்கு ஏதோ அசாதாரணமாக இருந்தது. வீட்டினுள் நிலவிய அமைதி யாரோ வீட்டுக்குள்ளிருந்து அவளை கண்காணிப்பது போல இருக்க மெதுவாக வீட்டை சுற்றி பார்த்தாள். ஏதோ தவறாக இருக்க அந்த நொடியே அவளின் அட்ரினலின் சுரந்து அவளை அந்த இடத்திலிருந்து வெளியே செல்லுமாறு சொல்லியது. அப்போது அவளிற்கும் கதவிற்கும் இடையே இருந்த இடைவெளியை மறைத்தவாறு அவரின் வழக்கமான கோணல் சிரிப்புடன் நின்று கொண்டிருந்தார் ஹேமந்த். இந்த 6 மாதத்தில் சற்றே வயது கூடி தெரிந்தார். அதை தவிர அவரின் உடல்நிலையிலோ மனநிலையிலோ எவ்வித மாற்றமும் இல்லை. என்ன பாப்பா, இப்பதானே வந்த, அதுக்குள்ள எங்க போற என்று ஹேமந்த் வினவ நவியின் மனமோ ஹேமந்த் எப்படி தப்பித்திருக்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அவளின் யோசனையை சரியாக கண்டு கொண்ட ஹேமந்த், எனக்கு சொந்தமான பில்டிங்ல என்னை ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சு அதை வெடிக்க செஞ்சா நான் இறந்துடுவேனா? உன் கூட சுத்துவானே அந்த சயின்டிஸ்ட் ஈஸ்வர் பிளான் போடுறதுல ரொம்ப வீக்கு போல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சிருக்கலாம். என்ன, என் கூட இருந்த மற்றவங்க தான்
அங்கேயே இறந்துட்டாங்க. ஆனா என்ன மாதிரி சிலரை காப்பாற்றணும்னா சில உயிர் தியாகங்கள் அவசியம் தானே என்று உதட்டை பிதிக்கியபடி கூற இத்தனை நேரம் கட்டுக்குள் வைத்திருந்த நினைவுகள் அனைத்தும் ரிஷபின் பேரை கேட்டதும் கட்டுக்கடுங்காமல் மேலெழுந்தன. அவன் தனக்கு துணையாக தன்னுடன் இருப்பான் என்று எண்ணி இருக்கையில் அவளை தனியே விட்டு சென்றதை எப்படி மறக்க முடியும்? என்னம்மா உன் லவ்வர் நினைப்பா? அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டானாமே. இங்க உன்னை விட்டுட்டு போனதுக்கு அந்த ரிசர்ச் லேப்லேயே விட்டுட்டு போயிருந்தானா எனக்கும் இவ்வளோ கஷ்டம் இல்லை, உனக்கும் இவ்வளோ கஷ்டம் இல்லை என்று ஹேமந்த் பேச பேச நவிக்கு எரிச்சல் கூடியது என்னவோ உண்மைதான். அவளின் கோபத்தினை முகபாவனையிலிருந்து படித்தவர், கவலைப்படாத, இந்த முறை உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட்டுட மாட்டேன், போலாமா நம்ம ஒர்க் பிளேஸுக்கு என்றவர் வெளியிலிருந்து தன் ஆட்களை கூப்பிட அவரின் குரலுக்கு மறுமொழியே இல்லை. முதலில் சாதாரணமாக இருந்தவர் இரண்டாம் அழைப்பிற்கும் எந்த பதிலும் வராததால் சுதாரித்தார். என்ன நடக்கிறது என்று நவிக்கு புரியாமல் இருந்தாலும் ஹேமந்துக்கு புரிய தன்னை காப்பாற்றிக்கொள்ள இப்போதும் நவியை பகடையாகும் முயற்சியாக அவளை தன் கைக்குள் கொண்டு வர எத்தனித்தார். அப்போது நவிக்கு பின்னிருந்து வந்த துப்பாக்கி தோட்டா அவரின் கைகளை பதம் பார்த்தது. அதில் திடுக்கிட்டு திரும்பிய நவி கண்டது மாடிப்படி வளைவில் ஒரு காலை தூக்கி படிகளில் வைத்து கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி நின்றிருந்த ரிஷபேஸ்வரனை தான். அவனை அங்கு எதிர்பாராமல் கண்ட இருவருமே இருவேறு விதத்தில் அதிர்ந்திருந்தனர். அந்த அதிர்ச்சியிலிருந்து முதலில் வெளிவந்த ஹேமந்த், நீ எப்படி இங்கிருந்து நீ போயிட்டேன்னு சொன்னதும் தானே நான் வந்தேன் என்ற பயத்தில் அவரின் திட்டங்களை எல்லாம் சொல்ல அதில் சிரித்தவன், நான் பிளான் போடுறதுல வீக் இல்லைன்னு இப்போ புரியுதா? உங்களை வெளியே கூட்டிட்டு வரணும்னு தான் இங்கிருந்து நான் போற மாதிரி பிளான் போட்டது என்றான் ரிஷப். அதை கேட்டு ஹேமந்த் திகைத்த போதே ரிஷப் மேலும் பேச ஆரம்பித்தான். அப்புறம் என்ன சொன்னீங்க? அந்த ரூம்குள்ள அடைச்சி வச்சு உங்களை கொல்றதா? அது என் பிளான்லேயே இல்லையே. அந்த பில்டிங்கையும் அதில் இருந்த ஆராய்ச்சிகளையும் அழிக்கிறது தான் என்னோட பிளான். எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சிருவீங்கன்னு. ஆனால் அங்கே இருந்த எந்த ஆராய்ச்சி குறிப்புகளையும் எடுத்திருக்க முடிஞ்சிருக்காதே என்று நக்கலாக வினவினான் ரிஷப். அவனின் திட்டங்களை முழுமையாக அறிந்ததும் பல்லை கடித்த ஹேமந்த், ஈஸ்வர் என்னை பகச்சிக்கிட்டா உனக்கு தான் கேடு என்று மிரட்ட, இந்த மிரட்டல் எல்லாம் நான் திட்டத்தை சொல்றதுக்கு முன்னாடி மிரட்டி இருக்கணும். இப்போ டூ லேட். அந்த இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, அதை கேட்காம தேவையில்லாம பேசி உங்க மிரட்டல்களை வீணாக்கிடாதீங்க என்றான். ஈஸ்வர், எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லு, இப்போ நீ தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று ஹேமந்த் எரிச்சலாக கூற, மாட்ட போறதுக்கு அவ்வளோ ஆசையா? சரி கேட்டுக்கோங்க, உங்களை அப்படியே விட நான் என்ன லூசா? அதான் இந்த 6 மாசமா உங்களுக்கான ஸ்கெட்ச் போட்டேன். அதுல முதல் படி நியூட்ரல்ஸோட நட்பை சம்பாதிச்சது என்று ரிஷப் கூற, நியூட்ரல்ஸ் என்ற பேரை கேட்டதும் ஹேமந்திடம் அத்தனை நேரம் இருந்த அலட்சிய பாவம் நீங்கி ஒருவித பயம் குடிக்கொண்டது. நியூட்ரல்ஸ் என்று அவர் அதிர்ச்சியுடன் வினவ, ரிஷபோ, ஆமா, இத்தனை நாளா யாருக்கிட்ட இருந்து தப்பிச்சு வாழ்றீங்களோ அதே நியூட்ரல்ஸ் தான் என்று அரைவாசலை பார்க்க அங்கு கருப்பு நிற சீருடையுடன் கைகளில் துப்பாக்கியை ஏந்திய சிலர் உள்ளே வந்தனர். ரிஷபை கண்டதும் மகிழ்ச்சி, ஏமாற்றம், வலி, கோபம் போன்ற உணர்வுகளை மாறி மாறி எழ அதிலிருந்து மீள்வதற்கே சிறிது நேரம் பிடித்தது நவிக்கு. தன் உணர்வுகளில் இருந்து வெளிவந்ததும் அவள் கேட்ட வார்த்தை நியூட்ரல்ஸ் என்பதுதான். அது என்ன என்று யோசிப்பதற்குள்ளேயே வீட்டுக்குள் நுழைந்திருந்தனர் அந்த துப்பாக்கி ஏந்தியவர்கள். அவர்களை கண்டதும் பயம் இல்லை என்றாலும் சற்று நிம்மதியாக சென்று கொண்டிருப்பதாக நினைத்த அவளின் வாழ்வில் மீண்டும் ஒரு யுத்தத்தை பார்க்க போகிறாளோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்போது ஹேமந்த், வேண்டாம் ஈஸ்வர், என்ன ஒன்றும் பண்ணிடாத என்று முதல் முறையாக கெஞ்சி கொண்டிருக்கும் போதே, இதெல்லாம் மற்ற உயிர்களை மதிக்காம கொல்றப்போ யோசிச்சிருக்கணும். உங்க உயிர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் அவங்க உங்க உயிரும் அவங்களுக்கு முக்கியம். அண்டு இப்போ நான் தரப்போறது கிருஷ்ணா சார் மித்ராமாவை கொலை செஞ்சதுக்கான தண்டனை தான், மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க என்று கூறியவாறே தன்னிடம் இருந்த மருந்தை ஊசியின் மூலம் ஹேமத்திற்கு செலுத்தினான். உங்க ஆராய்ச்சியை ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை ஏமாத்தி அவங்க மேலே டெஸ்ட் பண்ணீங்கள, இப்போ நானும் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஒரு ஸ்லோ பாய்சன். இதை போட்டது உடம்புல இருக்க ஒவ்வொரு பாகமும் மெதுவா செயலிழந்து போகும். இத்தனை நாள் எல்லாரையும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கள, இப்போ நீங்களே மற்றவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கணும். உங்களுக்கு சாவை இப்ப கொடுத்துட்டா அது உங்களை மாதிரி கணக்கே இல்லாம தப்புகளை செஞ்சவங்களுக்கு வரமாகிடும். ஸோ இனி ஒவ்வொரு நாளும் சாவோட கண்ணாமூச்சி விளையாடிட்டுருங்க என்று ரிஷப் கூற ஹேமந்த் மறுத்து பேசுவதற்குள் அவரை துப்பாக்கி முனையில் கொண்டு சென்றனர் அவர்கள்.
அடுத்து ரிஷபின் பார்வை சென்ற இடம் நவி இடத்தில்தான். அவள் ஹேமந்தை கூட்டிக் கொண்டு செல்வதையே கண்களில் குரோதத்துடன் காண அவளை சுயத்திற்கு அழைத்து வருவதற்காக செருமினான் ரிஷப். அவனை கண்டதும் அவன் மீதிருந்த கோபமே பிரதானமாக தெரிய அங்கிருந்து நகர்ந்து செல்ல எத்தனித்தாள் நவி. அவளின் கோபத்தை எதிர்பார்த்து வந்திருந்தவனோ, நவி நாம் இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பணும் என்றான். அவளோ அவனை முறைத்துவிட்டு அங்கிருந்து நகர முற்பட அவளை தடுத்தவன், நீ அதாவது தி ஃபேமஸ் சயின்டிஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவோட பொண்ணு உயிரோடு இருக்கிறது பலருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உன்னோட பாதுகாப்பு மட்டும் இல்லை, உன்னோட பேரண்ட்ஸோட பல அரிய கண்டுபிடிப்புகள் கெட்டவங்க கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நீ நினைச்சா இப்போ என்னோட வந்துதான் ஆகணும் என்று பிசிறற்ற குரலில் கூறினான் ரிஷப். அவள் வரமாட்டாள் என்று தெரிந்தே இதை தயார்படுத்தி வைத்தானோ? ரிஷப் கூறியது கேட்டு வாய் திறந்து எதுவும் கூறாவிட்டாலும் தன் பார்வையை கூர்மையாக்கி அவனை காண அதையே அவளின் கேள்வியாக எடுத்துக்கொண்டு அதற்கு பதிலளிக்க ஆரம்பித்தான். உங்க அப்பா அம்மாவோட பல கண்டுபிடிப்புகள் இன்னும் உலகத்தோட பார்வைக்கு வரல. அதுக்கு காரணம் அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நாச வேலைக்கு பயன்படுத்தலாம். எங்கே அதை தெரிஞ்சவங்க தப்பாக பயன்படுத்திடுவாங்களோன்னு பயந்தவங்க அதை சில இடங்களில் மறைச்சி வச்சுருக்காங்க. இதையும் மோப்பம் பிடிச்ச சில மேல்தட்டு செல்வந்தர்கள் அதை அடைய நினைக்க அவங்க எண்ணங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தது அந்த இடத்துக்கான லாகிங் சிஸ்டம். உங்கள் அப்பா அம்மாவோட டிஎன்ஏவை ரெஃபரன்ஸாக வச்சு அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களால தான் அந்த லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையுமே உங்கள் அப்பா அம்மாவை கார்னர் பண்ணுறேன்னு ஏற்கனவே கொண்டுட்டாங்க. அப்புறம் உங்கள் அப்பா அம்மா இறந்தது கூட ஃபயர் ஆக்சிடெண்ட். அங்கே அவங்க சாம்பல் தான் கிடச்சிது. அதையும் மற்றவங்க கைக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சதால அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த சாம்பலை கரைச்சிட சொல்லி ஜாஷா கிட்ட சொல்லியிருக்காங்க என்று நிறுத்தினான் ரிஷப். எத்தனை முறை கேட்டாலும் தன் தாய் தந்தையின் இறப்பு செய்தி முதல் முறை கேட்பது போலவே வலித்தது நவிக்கு. அந்த வலியிலிருந்து வெளிவரவே சிறிது நேரத்தை கொடுத்தான் ரிஷப். இந்த காரணங்களால அந்த கண்டுபிடிப்புகளை வெளியே கொண்டு வர பணி தேங்கிச்சு. உங்கள் சொந்தக்காரங்களை தேடுற வேலையை முடுக்கி விட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களால ஒருத்தரையும் கண்டுபிடிக்க முடியலை. ரியான் அவங்கள டேட்டா பேஸ்ல இருந்து மறைக்கிற வேலையை சரியாவே பார்த்துருக்கான். ஆனால் இப்போ நீ உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. உன்னை எப்பயோ தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் உன்னை இங்கே விட்டு வச்சது ஹேமந்த் வெளியே வரணும்னு தான். ஆனால் இனிமே உன்னை இங்கே விட்டு வைக்கிறது அவ்வளோ சேஃப் இல்லை என்றவன் நவியின் கண்களை பார்த்து, எனக்காக இல்லை, உனக்காக, உன்னோட பேரண்ட்ஸ்க்காக நீ என்னோட வந்துதான் ஆகணும் என்றான். நவிக்கு தன்னை சுற்றி பின்னப்படும் வலைகள் பற்றி புரிந்துதான் இருந்தது. ஆனாலும் அவளின் மனதில் எழும் ஏமாற்ற உணர்வை தடுக்க முடியவில்லை. ரிஷப் தனக்காக மட்டும் தன்னை அழைக்கவில்லை என்பதால் உண்டான ஏமாற்றமோ ஒருவித மந்த நிலையிலேயே கிளம்பினாள் நவி. தன் பெற்றோருக்காக என்று தன் மனதை ஏமாற்றி கொண்டு அவளிற்கு மிகவும் தேவையான சில பொருட்களை மட்டும் எடுத்துக்கொள்ள சொன்னவன் தன் வாகனத்தை அந்த வீட்டின் முன் நிறுத்தினான். நவி தன் பொருட்களை எடுத்து வரவும் ரிஷப் தன் ஆட்களிடம் பேசிவிட்டு வாகனத்தை கிளப்பவும் சரியாக இருந்தது. அந்த ஆட்களை நவி சில சமயம் அவள் செல்லும் வழியில் கண்டிருக்கிறாள் என்பது குறிப்பிடத்தக்கது. நவி ஏறியதும் மின்னலென கிளம்பியது அந்த வாகனம். சில தொலைவு செல்லவும் தான் நவிக்கு கௌதம் மற்றும் உஷாவின் நினைவு வந்தது. அவர்களிடம் சொல்லாமல் வந்ததை பற்றி ரிஷபிடம் சொல்ல அவனோ சிறிதும் அலட்டி கொள்ளாமல், அவங்களுக்கு இந்த பிளான் ஏற்கனவே தெரியும் என்றான். அதில் திகைத்த நவி, அப்போ அவங்களோ உங்களோட ஆளுங்க தானா என்று சரி கோபத்துடன் வினவ, உங்க அப்பா அம்மாவுக்காக உயிரையும் தர நினைக்கிறவங்கள அவங்களும் அடக்கம் என்றான் ரிஷப் ஒரு பெருமூச்சுடன். இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிடுங்க ப்ளீஸ். ஒவ்வொன்றா தெரிஞ்சு ஏமாறதை விட மொத்தமா தெரிஞ்சு ஏமாந்துக்கிறேன் என்ற குரலில் வலியுடன் நவி கூற அவளின் நிலையை என் ரிஷபிற்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. எனக்கு உன் சுச்சுவேஷன் புரியுது நவி, ஆனா அப்போ உங்ககிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. நம்மளால அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனை எதிர்க்க முடியாது நவி. அதுக்கு நமக்கு உதவி தேவை. அதுக்காக அலைஞ்சிட்டு இருந்த நேரம் அது. ஒருவேளை உன்கிட்ட இதையெல்லாம் சொல்லியிருந்தா நீயும் என்னோட வரேன்னு சொல்லியிருப்ப. அது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு சொல்லல என்று அத்தனை நேரம் சாலையை பார்த்தபடியே பேசியவன் அவள் புறம் திரும்பி, பிகாஸ் நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவி, புரிஞ்சுக்கோ என்றான். அவன் பேசியதற்கு எதிர்பேச்சு பேச வேண்டும் என்று எண்ணி இருந்தவளை மொத்தமாக தன்னிலை மறக்க செய்தது அவனின் அந்த பார்வை. அதிலிருந்து வெளிவந்தவளை மீண்டும் தனக்குள் இழுத்து கொண்டது அவனின் பேச்சு. அவன் பார்வையில் இருந்தது என்னவென்று அவள் சிந்திக்க அதற்குரியவனோ நொடியினில் தன் பார்வையை மாற்றிக்கொண்டான். நவியின் சிந்தனையிலேயே அந்த
நெகிழ்ந்து பயணம் முடிவுக்கு வந்தது. அவளின் யோசனையை கலைத்த ரிஷப் அவளை இறங்க சொல்ல அப்போதுதான் அவர்கள் வந்திருக்கும் இடத்தை பார்த்தாள் அவள். அவர்களுக்காக தனியார் விமானம் ஒன்று தயாராக இருந்தது. நவிக்கு அப்போதுதான் எங்கு செல்கிறார்கள் என்பதை பற்றிய நினைவே வந்தது. அவள் அதை ரிஷப்பிடம் வினவத்தனிக்க அவளின் முயற்சியை புரிந்து கொண்ட ரிஷப், ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல ஏறிட்டு அப்புறம் பேசுவோம் நவி என்றவன். அவன் கூறியதை போலவே அவளை உள்ளே அமர வைத்துவிட்டு விமானியிடம் உரையாடிவிட்டு வந்தான். அடுத்த 5 நிமிடங்களில் அவர்களின் விமானம் பறக்க ஆரம்பித்திருந்தது. நவிக்கு இது சுய நினைவுடன் 2வது விமான அனுபவம். அவளின் மனம் முதல் பறக்கும் அனுபவத்தை நினைத்து பார்த்தது. அன்று அவளின் பெற்றோர் அறையிலிருந்து அதிவேக விமானத்தில் இருவரும் கிளம்ப மற்றவர்களை பற்றிய எண்ணம் நவியை குழப்பியது. ஆயினும் அவர்களுக்கு ரிஷப் ஏதேனும் திட்டம் வகுத்திருப்பான் என்று நம்பினாள் நவி. இருவரும் அந்த கட்டிடத்திலிருந்து வெளியே வந்ததும் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் மற்றவர்களை பற்றி வினவ அதற்கு ரிஷப் கூறிய பதில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது என்றால் அடுத்த நொடியே அந்த கட்டிடம் அவளின் கண்முன்னே வெடித்து சிதறியது. அவளை திகைப்பில் ஆழ்த்தியது. வெடித்த கட்டிடத்தை விட்டு விலகி பறந்தாலும் அவளின் கண்கள் அதிலேயே நிலை குத்தி நின்றன. அவள் கதறி அழவில்லை, கோபமாக திட்டவில்லை, அவ்வளவு ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மௌனத்தை ஆயுதமாக்கியவள் அதை தன் மீதே பிரயோகித்தாள். முதலில் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற முனைப்புடன் தன் வருத்தத்தையும் கோபத்தையும் அடக்கி கொண்டு வழியின் மேல் விழி வைத்திருந்தவன் அப்போதுதான் நவியின் ஆழ்ந்த மௌனத்தை உணர்ந்தான். ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று கணித்து திரும்பியவனின் கண்களுக்கு புலப்பட்டது என்னவோ. கண்ணீருடன் ஏமாற்றத்தையும் வழிய விட்டு கொண்டிருந்த கண்கள் மெல்ல சொருகி அவள் சாயும் காட்சிதான் வாழ்நாளில் சில நாட்கள் ஒருவரை எப்போது பயமுறுத்தி கொண்டே இருக்குமாம். அவற்றுள் இது மிக முக்கியமான காட்சியாகி போனது ரிஷபிற்கு. அவளை கைகளில் ஏந்தியவன், போது நவி, நீ கஷ்டப்பட்டது, இனிமேலாவது ஓ வாழ்க்கையில எந்தவித கஷ்டமும் இருக்கக்கூடாது என்று சொன்னவனிற்கு தெரியவில்லை அவளின் அடுத்த கஷ்டமாக மாறப்போவது தான் என்று. சில மணி நேரங்களிலேயே அவர்களின் பயணம் முடிவிற்கு வர கௌதமின் துணை கொண்டு மயக்கத்திலிருந்த நவியை அவர்களுக்கு தெரிந்த மருத்துவமனையிலேயே சேர்த்தான். நவியின் உடல்நிலை சீராகும் வரை அந்த மருத்துவமனையிலேயே இருந்தவன் அதன் பின்னர் தான் ஹேமந்தை எதிர்க்க வலுவான கூட்டணி வேண்டும் என்று எண்ணி அதற்கான வேலைகளில் ஈடுபட ஆரம்பித்தான். நவியிடம் கூறியதைப் போல அவளை இதில் ஈடுபடுத்த வேண்டாம் என்று நினைத்தே கௌதமிடம் அவளை பார்த்து கொள்ளும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அவன் மட்டும் அலைந்தான். ஆனால் கண் விழித்த நவி முதலில் தேடியதெனவோ ரிஷபை தான். ஏற்கனவே அவள் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் ஏமாற்றங்களையும் சமீபத்தில் சந்தித்தவளிற்கு மேலும் ஒரு ஏமாற்றமாகி போனது ரிஷபின் தலைமறைவு. அதிலிருந்து வெளிவர பெரிதும் தவித்தாள் நவி. கௌதம் உஷா தம்பதியருடன் பெற்றோரின் மறைவு செய்திதான் அவள் இப்படி இருக்க காரணம் என்று எண்ணிக்கொண்டனர். அதை உணர வேண்டியவனும் உதவிக்காக அலைந்து கொண்டிருக்க அவளின் உணர்வுகளை புரிந்து கொள்பவர் யாரும் இல்லாமல் போனது அவளின் துரதிர்ஷ்டமோ. விமானம் தரையிறங்க போவதை விமானி தெரிவிக்க அப்போதுதான் இருவரும் தங்களின் சிந்தனையிலிருந்து வெளிவந்தனர். அதுவரையில் எங்கு வந்திருக்கிறார்கள் என்பது நவிக்கு தெரியாமல் இருக்க அதை ரிஷபிடம் வினவினாள். அந்த ஹேமத் மட்டும் இல்லை, அவரை போல இருக்க மற்ற குற்றவாளிகளையும் பிடிச்சு அவங்க செயல்களை தடுக்க நமக்கு உதவி செய்கிறதா ஒத்துக்கிட்டாங்க நியூட்ரல்ஸ். இப்போ நம்ம அந்த நியூட்ரல்ஸோட இடத்துக்கு தான் வந்திருக்கோம் என்றான் ரிஷப். நியூட்ரல்ஸ், இந்த பெயரை ரிஷப் ஹேமந்த் உரையாடலின் போதே கேட்டிருந்தாள் நவி. அதற்கு முன்னரும் சில செய்திகளில் இதை கேள்வியுற்றதாக ஞாபகம். ஆனால் யார் இவர்கள், அவர்களின் குறிக்கோள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அவளுக்கு எதுவும் தெரியாது. அதை ரிஷபிடம் வினவ, இப்ப விளக்கமா சொல்ல நேரம் இல்லை நவி, சுருக்கமா சொல்றேன் என்றவன் நியூட்ரல்ஸ்க்கான விளக்கத்தை கூற ஆரம்பித்தான். நம்ம உலகத்தை ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ப்ராவின்ஸா பிரிக்கும் போது சில தேச தலைவர்களுக்கு இந்த செட்டப் பிடிக்கல. ஏதாவது ஒரு ப்ராவின்ஸ் இன்னொரு ப்ராவின்ஸை டாமினேட் பண்ணா என்ன பஞ்சதுங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்த சமயம் அவங்களோட வழிகாட்டுதலின் படி உருவானதுதான் இந்த நியூட்ரல்ஸ் குழு. இது மற்ற 2 ப்ராவின்ஸ் கூட சேராது, தனித்து இயங்கக்கூடிய குழு.
இவங்களுக்கு மற்ற 2 ப்ராவின்ஸில் நடக்கிற சட்டவிரோத செயல்களை கண்டிக்கிறது மட்டும் இல்லாமல் தக்க தண்டனைகளை வழங்கக்கூடிய அதிகாரமும் இருக்குது. இவங்க தான் இப்போ நமக்கு உதவி செய்ய போகிறாங்க. இது மாதிரி ஆராய்ச்சியாளர்களை வற்புறுத்தி பல நாசங்களை விளைவிக்கக்கூடிய ஆராய்ச்சிகளை செய்ய தோன்றது நம்ம ப்ராவின்ஸில் மட்டும் இல்லை, அடுத்த ப்ராவின்ஸ்லேயும் நடந்துட்டு தான் இருக்குது. அதை நாம் தடுக்கணும்னா இவங்க உதவி நமக்கு நிச்சயம் தேவை என்று சொல்லி முடித்தான். அவற்றையெல்லாம் சிறு திகைப்புடனே கேட்டுக்கொண்டாள் நவி. இவர்கள் பேசிக்கொண்டே அந்த விமானத்திலிருந்து இறங்கி சோதனையிடம் இடத்திற்கு வந்தனர். அங்கு தீவிர சோதனைக்கு பின்னர் அந்த கட்டிடத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அங்கு அவள் கண்ட காட்சியில் தன் கண்களையே சந்தேகப்பட்டு தன்னை தானே கிள்ளி கொண்டாள் நவி. அவர்களை வரவேற்கும் விதமாக அங்கு நின்று கொண்டிருந்தது நந்து, ரியான், ஜாஷா, டோவினா, ஜான் மற்றும் டேவிட். அவர்களை கண்டதும் உள்ளத்தில் உண்டான மகிழ்ச்சியுடனும் மீண்டும் ஒரு ஏமாற்றமாக இருந்துவிடக் கூடாதே என்ற தவிப்புடனும் ரிஷபை காண அவனோ ஒற்றை தலையசைப்பில் அவளின் ஏமாற்றத்தை போக்கியிருந்தான். அவனின் செய்கையை கண்டதும் வேகமாக அவர்களை நெருங்கியவளின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் அவளின் பார்வையை மறைக்க நொடி நேர பார்வையை மறைவை கூட தாங்க முடியாதவளாக வேகமாக கண்ணீரை துடைத்தாள். அவளின் செயலிலேயே அவர்களை எவ்வளவு தூரம் தேடி இருக்கிறாள் என்பதும் அவள் மறைத்து வைத்திருந்த அவளின் குற்ற உணர்வும் புலப்பட அங்கிருந்தவர்களுக்கு அவளின் நிலை கண்டு வருத்தமாக தான் இருந்தது. அவர்களின் நிலையை அவளுக்கு முன்பே தெரியப்படுத்தி இருக்க வேண்டுமோ என்ற கேள்வி இப்போது அனைவருள்ளும் எழுந்தது. கடந்து சென்றதை நினைத்து வருத்தப்படாமல் இனி அவளை ஒருபோதும் வேதனைப்படுத்தக்கூடாது என்று எண்ணினர். முதலில் அவளிடம் வந்தது நந்துதான். அவனை தலை முதல் கால் வரை பார்வையாலேயே ஆராய்ந்தவள். உனக்கு ஒன்றும் இல்லையே என்பதைப் போல தலையசைக்க நந்துவும் அதனை புரிந்து கொண்டு நவி இங்க பாரு, ஐம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்றான். அடுத்து தன் பார்வையை திருப்பியவளிற்கு காட்சி தந்தது ஜாஷா. எதுவும் பேசாமல் அவரை அணைத்து கொண்டவளை ஜாஷாவும் ஆதரவாக அணைத்து கொண்டாள். உங்களையும் மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண என்று நவி கூற அந்த ஒற்றை வாக்கியம் பிள்ளையற்ற தாயாகிய ஜாஷாவை மட்டுமல்ல அங்கிருந்த அனைவரையும் உருக்கியது என்னவோ உண்மைதான். உன்னை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன் நவி என்று மேலும் அணைப்பை இறுக்கினாள் ஜாஷா. அடுத்து நின்ற ரியானை கண்டவள். அன்னைக்கு நீங்க சொன்னதை நான் சரியா உள்வாங்கல ரியான், இல்லைனா அன்னைக்கே உங்களை எல்லாம் தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டேன் என்ற குற்ற உணர்வு மிகுந்த நவி கூற, ரிலாக்ஸ் நவி, அன்னைக்கு சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன், எங்களை விட நீங்க முக்கியம். ஐ திங்க் இதுக்கான மீனிங் ரிஷப் ப்ரோ உங்களுக்கு விளக்கி இருப்பாரு. அன்று நான் அவ்வளோ உறுதியா உங்களை போக சொன்னதுக்கு காரணம் அந்த பங்கர் பத்தின ஞாபகம் எனக்கு வந்ததால தான். அப்புறம் ரிஷப் ப்ரோ உங்க கூட வந்ததுக்கு காரணம் கூட அவருக்கும் அதை பற்றி தெரிஞ்சதால தான். நீங்கள் என்ன நினச்சிங்க, அவர் எங்களை அந்த ஆபத்தில் அப்படியே விட்டுட்டு உங்கள் கூட வந்திருப்பாருனா என்று ரிஷபை பற்றி பெருமையாக கூற நவியோ ரிஷபை கண்டாள். அவனோ ரியான் கூறியவற்றுக்கு எந்தவித எதிர்வினையும் புரியாமல் சாதாரணமாகவே நின்றிருந்தான். அடுத்த நொடி தானும் அவனை நம்பியிருக்க வேண்டுமோ என்று நினைத்தாள் நவி. ஆயினும் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள என்ன பங்கர் என்று ரியானிடம் வினவினாள் நவி. அந்த பில்டிங் இருக்கிற இடத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆக்டிவாக இருந்து இப்போது டார்மெண்ட்டாக இருக்க வால்கனோ இருக்குது. அது ஒரு வேளை ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னா அதில் இருந்து பாதுகாக்க அந்த இடத்துக்கு கீழே சேஃப்டி பங்கர் ஒன்று இருக்குது. எனக்கு அந்த சூழ்நிலையில் சட்டுன்னு அந்த பங்கர் நினைவுக்கு வந்துச்சு. ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வெளியே வர பிளானில் தான் இருந்தோம். ஸோ நான் ஜாஷாக்கு அந்த பங்கருக்குள்ளே போக இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவங்களும் எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போயிட்டாங்க. அப்புறம் என்ன, அந்த பாம் பிளாஸ்டில் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படலை. ஆனால் அந்த பங்கருக்குள்ளே இருந்த எங்களை மீட்கத்தான் 2 நாள் ஆயிடுச்சு. அதில் அலைஞ்சதும் ரிஷப் ப்ரோ தான். எப்படியோ யார்கிட்டயோ பேசி எங்களை காப்பாத்திடாரு என்று மீண்டும் ரிஷபின் பெருமையே பாட போதுரியான் என்று ரிஷபே அழுத்து கொள்ளும் நிலையானது. சிறிது நேரம் அனைவரிடமும் பேசிவிட்டு உள்ளே சென்றனர். அந்த இடம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அதை காணும் போதே மேலிடத்தில் இருப்பவர்களின் இடம் என்று தெரிந்தது. மேலும் ரிஷப் கூறிய நியூட்ரல்ஸ் நினைவும் வர அவர்களின் இடம் என்று யூகித்தாள் நவி. அவளின் யூகம் சரி என்பதை உறுதிப்படுத்துவது போல அடுத்த அரை மணி நேரம் அங்கு பல பெரிய தலைவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ந்தது. நவிக்கு
இவை அனைத்தும் புதுமையான அனுபவமாக இருந்தது. நவிக்கு மட்டும்தான் அப்படி இருந்தது போலும். மற்றவர்கள் சாதாரணமாகத்தான் அமர்ந்திருந்தனர். சிலரின் பார்வை நவியை ஆராய்வது போல தோன்றி அவளை சிறிது பயம் கொள்ள செய்ய, அப்போதெல்லாம் அவள் அருகிலிருந்து ரியோனின் கரம் அவளின் கரத்தை ஆதரவாக பற்றி கொண்டது. அந்த கலந்துரையாடல் முடிய அனைவரும் ரிஷபிடம் கைக்குலுக்கி விட்டு செல்ல நவிக்கு அதை பார்த்து பெருமையாக இருந்தது. ரிஷப் அவர்களுடன் தனியாக பேசிக்கொண்டிருக்க அவனையே பார்த்து கொண்டிருந்த நவியின் அருகே வந்த நந்து என்று சிறுமி அவளின் கவனத்தை தன்புறம் திருப்பியவன். என்ன மேடம், இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா என்று கேலியாக கேட்டான். மற்றவர்களை கண்டதும் பழைய நவி சற்று திரும்பி இருக்க, நான் எப்போ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், அப்போ சொல்றது சரியா இருக்குமான்னு யோசிக்க தான் செஞ்சேன் என்று கூறி கண்ணடிக்க நந்து மனதிற்குள் தன் தோழி இயல்பாகிவிட்டாள் என்று நினைத்து மகிழ்ந்தவன் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் அவளை கிண்டல் அடித்து கொண்டிருந்தான். நந்து மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருமே நவியின் மகிழ்ச்சியான பேச்சை கண்டு நிம்மதியடைந்தனர். நேரம் இவ்வாறு கழிய ரிஷப் நவிக்கு அந்த இடத்தை சுற்றி காட்டி கொண்டிருந்தான். அந்த இடத்திற்கு பின்னால் பெரிய அரங்கம் இருக்க அதனுள்ளே பலருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அவை அனைத்தையும் அவளுக்கு விலக்கி கொண்டே நடந்தான் ரிஷப். அவற்றை கடந்து சென்றதும் விளக்குவதற்கு எதுவும் இல்லாததால் சிறிது நேரம் மௌனத்தில் இருந்தனர். ரிஷப் தான் பேச ஆரம்பித்தான். நவி, உன் வாழ்க்கையில இப்போ என்னென்னவோ நடந்துருச்சு, அதுக்கு ஒரு வகையில நானும் காரணம்னு எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு சிறிது நேரம் மௌனம் காத்தவன் ஒரு பெருமூச்சுடன் மீண்டும் தொடர்ந்தான். நீ ஒரு நார்மல் வாழ்க்கை வாழ நினைச்ச, ஆனா இடையில சில நிகழ்வுகள் உன்னோட ஆசையை குழி தோண்டி புதைச்சிருச்சு. இப்போ திரும்ப அந்த சான்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு. உனக்கு பிடிச்ச நார்மல் வாழ்க்கை வாழ உனக்கு ஒரு சான்ஸ். உன்னோட இந்த அடையாளத்தை விட்டுட்டு புதுசாக ஒரு வாழ்க்கை வாழலாம். அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன். இப்போ முடிவெடுக்க வேண்டியது நீ தான் என்றான் ரிஷப். ரிஷப் இப்படி ஒரு விஷயத்தை பற்றி பேசுவான் என்று நவி நிச்சயமாக எதிர்பார்த்திருக்கவில்லை. நடந்த நிகழ்வுகளை பற்றி முழுதாக அறிந்திருக்கவில்லை என்றால் அவள் சம்மதித்திருப்பாளோ என்னவோ. இப்போது அதற்கு சம்மதம் சொல்ல நான் எழவில்லை. அவள் அமைதியாக இருப்பதை கண்ட ரிஷபோ அவள் யோசிக்கட்டும் என்று அந்த விஷயத்தை பற்றி பேசாமல், இன்னைக்கு நைட்டு நான் கிளம்பணும், அங்கே இருந்து மற்ற இடங்களுக்கும் போய் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவங்களோட உதவியை சேகரிக்கணும் என்று கூற நவி அவன் செல்வதை பற்றி கூறும்போது அதிலேயே தேங்கிவிட்டாள். இதை சொல்லும் போதாவது ஏதாவது கூறுவாள் என்று எதிர்பார்த்திருந்த ரிஷபிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஒருவேளை அவளும் வருகிறேன் என்று கூறுவாள் என்று எதிர்பார்த்தானோ. எப்போ போகணும் என்று நவி வினவ, நைட் 8 மணிக்கு பிரைவேட் ஃப்ளைட்டில் கிளம்புற என்றான் ரிஷப். அதன் பின்னர் இருவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. இருவரும் அந்த கட்டிடத்திற்கு திரும்ப நவி நந்துவுடன் பேச சென்று விட்டாள். அவளின் அமைதி ரிஷபை உறுத்தியது. நந்துவின் அருகே அமர்ந்திருந்த டோவினா எதுவும் பேசாமல் நவி மற்றும் நந்து பேசுவதையே பார்த்திருக்க நவி தான் அவளையும் பேச்சில் இணைத்து கொண்டாள். என தான் திக்கி திணறி பேசினாலும் அடிக்கடி நந்துவை பார்த்து கொண்டாள். மிஸ்டோரியாவில் கண்ட டோவினாவிற்கும் இப்போதைய டோவினாவிற்குமான வித்தியாசத்தை நவி கணித்து கொண்டிருக்க நந்துவும் அதே கூறினான். இங்கே வந்தப்போ யார்கிட்டையும் பேசாமல் ஒதுங்கியே இருந்தா நான் தான் சும்மா இருக்காமல் அவள் கூட பேசிகிட்டே இருப்பேன். எனக்கும் பொழுது போகணும்ல. அப்படி பேசினப்போ தான் அவளோட பாஸ்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சது என்று நிறுத்தியவன். அவள் ரொம்பவே பாவம் நவி. அவள் வளர்ந்த ஆர்ஃபனேஜோட ஓனரே அவளை ஹாரஸ் பண்ணியிருக்கான். அதை வெளியே சொல்லவும் முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல. அவளால் போர்டை அதை ஹேண்டில் பண்ண முடியலன்னு மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்தி வச்சிருந்தது தான் ஆல்டர் ஈகோவா மிஸ்டீரியோவில் வெளிப்பட்டிருக்கு. இவன் மட்டும் இல்லை, ஜான், டேவிட் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவங்க தான். அப்படியா பார்த்து தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க என்றான் நந்து. அதை கேட்ட நவிக்கும் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் இருவருமே அவர்களின் வருத்தத்தை மற்றவர்களிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அதிலிருந்து மீண்டு வருபவர்களிடம் பரிதாபப்பட்டு மீண்டும் அவர்களை அதில் மூழ்க செய்ய வேண்டாம் என்று நினைத்தனர். அப்போது அங்கு வந்த டோவினா நந்துவிடம் ஏதோ வினவ அவனும் அவளுக்கு ஏற்றவாறு பதிலளிக்க அவர்களை கண்ட நவி சிரித்து கொண்டாள். அவள் தனியே சிரிப்பதை கண்டு ரியானும் ஜாஷாவும் அவள் அருகே வந்தனர். என்ன நவி, தனியா சிரிச்சிட்டு இருக்கீங்க என்று ரியான் வினவ அவளோ கண்களாலேயே நந்து டோவினா ஜோடியை சுட்டி காட்டினாள். அவர்களை கண்டதும் அவளை திட்டு என சொல்லியே இப்படி க்ளோஸ் ஆயிட்டாங்களே என்று கேலியில் இறங்கினான் ரியான்.
ஜாஷாவோ, அப்போ 2வது ஜோடி கன்ஃபார்ம்னு சொல்லு என்று மகிழ்ச்சியாக கூற அவளின் கூச்சை புரிந்தாலும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள் நவி. நவியின் எதிர்வினையற்ற நிலையை கண்ட ரியான் மற்றும் ஜாஷா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்புறம் நவி, ரிஷப் ப்ரோ இன்னைக்கு கிளம்புறாங்களே, நீங்க உங்க திங்ஸ் பேக் பண்ணலையா என்று ரியான் போட்டு வாங்க முயன்றான். நான் எதுக்கு பேக் பண்ணணும் ரியான், ரிஷப் தானே போறாங்க என்று சாதாரணமாக கூறினாள். அதை வைத்தே அவர்களுக்குள் ஏதோ பிணக்கு என்பதை புரிந்து கொண்டனர் மற்ற இருவரும். அதை அவர்கள்தான் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்த ரியானும் ஜாஷாவும் அந்த பேச்சை விடுத்து வேறு பேச்சிற்கு தாவினர். இரவு நேரம். ரிஷப் மற்றவர்களிடம் விடை பெற்று கொண்டிருந்த சமயம் அனைவரிடமும் சொல்லியவன் இறுதியாக நவியிடம் சென்றான். இருவருக்கும் இடையில் ஏதோ விடுபட்ட இடங்கள் இருப்பது போன்றதொரு தோற்றம் உண்டானது. அவற்றை நிரப்பும் சொற்கள் இருவரிடத்திலும் இருந்தாலும் அதை யார் முதலில் சொல்வது என்று கண்ணாமூச்சி ஆட்டம் நடக்க இருவரும் வாய் வார்த்தையாக எதுவும் பேசிக்கொள்ளாமல் கண்களாலேயே விடை பெற்றனர். ரிஷபிற்கு நிஸ்டோரியாவில் டிராகனை எதிர்த்து சண்டை போட செல்லும் போது தன்னுடன் வருவேன் என்று அடம் பிடித்து வந்த நவியை திரும்பி பார்க்க மாட்டோமா என்று தவிப்பு. நவிக்கு முன்னர் தான் அவளை அழைக்கவில்லை, இப்போதாவது தன்னை அவனுடன் வருமாறு அழைக்க மாட்டானா என்ற ஏக்கம். இருவரும் மற்றவர்களிடமிருந்து எதிர்வினையை எதிர்பார்க்க தன் வினையை செய்தாலன்றி எதிர்வினையாற்றப்பட மாட்டாது என்பதை அப்போது மறந்துதான் போயினர். ரிஷப் அந்த விமானத்தில் ஏறி அமர்ந்து வெளியே பார்க்க நவியும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். இருவரின் மனதும் படபடவென அடித்து கொள்ள இம்முறையும் அவர்களின் வாய் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ளவில்லை. அந்த விமானம் மேலே பறப்பதற்காக தயாராக இப்போது அவர்களின் வாயை நம்பி பயனில்லை என்று நினைத்தானோ அவர்களின் மனது இம்முறை கண்களின் மூலம் செய்தியை அனுப்பின. அது மற்றவருக்கும் சரியாக சென்று சேர்ந்தது போலும். நவி அவள் பங்கிற்கு அந்த விமானத்தை நோக்கி அடியெடுத்து வைக்க அவள் வருவதை கண்ட ரிஷபும் விமானத்தின் கதவை நோக்கி நடந்தான். அங்கு நடக்கும் நாடகத்தை அனைவரும் கண்டாலும் குறுஞ்சிரிப்புடன் அவர்களை கடந்து சென்றனர். இவர்களின் விழிமொழி பரிமாற்றத்தை அறியவில்லை என்றாலும் இருவரின் கால்கள் மற்றவரை நோக்கி நடப்பதை கண்ட விமானியும் கிளம்புவதற்கான ஏற்பாடுகளை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். இப்படி தங்களை சுற்றி நடப்பதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நடந்தனர். இதுவரை காதலை பரிமாறிக்கொள்ளாத அந்த காதலர்கள். விமானத்தின் கதவை திறந்து அவளை உள்ளே அழைத்த ரிஷப் விமானியிடம் கண்ணை காட்ட அவரோ நம்மட்ட சிரிப்புடன் விமானத்தை இயக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் சுயத்திற்கு வந்தான் ரிஷப். தன் சைகைகளை எண்ணி லேசான வெக்கத்துடன் நவியின் புறம் திரும்ப அவளோ இன்னமும் நிகழ்விற்கு வரவில்லை. அதுவரை இருந்த படபடப்பு நீங்கி அதனிடத்தை மகிழ்ச்சி ஆட்கொள்ள அதை மனநிலையுடன் நவியை தங்களின் இருக்கைக்கு அழைத்து சென்றான் ரிஷப். ரிஷப் நவியின் தோள் தொட்டு இருக்கையில் அமர செய்ய அவனின் தொடுகை தான் நவியை நிகழ்விற்கு அழைத்து வந்தது. சற்று முன்னர் ரிஷப் உணர்ந்த அதே இன்ப அவஸ்தையை நவியும் அனுபவித்தாள். அவனை காண முடியாமல் ஜன்னல் பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டாள். சில நொடிகள் கழிந்தன. இப்போது ரிஷபிற்கு அவளிடம் பேசியாக வேண்டிய கட்டாயம் உண்டாக அவளின் கரம் தொட்டு அவளை அழைத்தான். அவன் பேச போவதை உணர்ந்த நவி நிர்மலமான முகத்துடன் திரும்பினாள். அவன் ஏதோ சொல்ல வருவதற்குள் நவியே பேச ஆரம்பித்தாள். நீங்க பேசுறதுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விகளுக்கு நான் இன்னும் ஆன்சர் பண்ணல, ஸோ என்னோட ஆன்சரை சொல்லிடவா என்று வினவினாள். ரிஷபும் பதட்டத்துடனே சம்மதிக்க, நான் ஒரு நார்மல் லைஃப்க்கு ஆசைப்பட்டது உண்மைதான். அதுக்காக நான் விரும்புகிறவங்களை விட்டுட்டு புதுசாக ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்படலை என்றவள் ஒரு பெருமூச்சுடன். நீங்கள் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல ரிஷப், ஆனால் இப்போ நான் இதை சொல்லலைன்னா எப்போ எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியாது. நீங்கள் சொல்வீங்கள உங்களுக்கு நான் ரொம்ப முக்கியம்னு, அதே மாதிரி எனக்கும் நீங்கள் ரொம்ப முக்கியம்னு இந்த கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இதே ஃபீலிங்கை உணர்ந்தீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதே மாதிரி இனிமே போகிற எல்லா பயணங்களும் உங்களோட போகணும்னு ஆசைப்படுறேன் என்று தன் மனதில் இருந்தவற்றை உரைத்தவள். என்னோட முடிவு இதுதான் ரிஷப், இனி நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் ஃபைனல். நான் சொன்னதுக்காக நீங்கள் சம்மதிக்கணும்னு எந்த நிர்பந்தமும் இல்லை. உங்களுக்கும் இப்படி தோணுச்சுன்னா மட்டும் சொல்லுங்க ரிஷப் என்றவள்
தேர்வில் விடை எழுதி அதற்கான மதிப்பெண்ணிற்காக காத்திருக்கும் மாணவி போன்ற நிலையுடன் இருந்தாள். ரிஷபின் மனநிலை விளக்க வார்த்தைகள் போதாது. அத்தகைய மகிழ்ச்சியில் திளைத்திருந்தான். தான் சொல்ல தயங்கியதை தன்னவள் எவ்வித தயக்கமுமின்றி உரைத்ததை எண்ணி பூரிப்போ ஒரு புறம், தன்னுடனேயே இருக்க வேண்டும் என்ற அவளின் நினைப்பு தந்த கர்வம் மறுபுறம் என்று சந்தோஷத்தில் இருந்தான். ஆனாலும் தான் சொல்ல வேண்டியவற்றை சொல்லிவிட வேண்டும் என்றும் நினைத்தான். இதையெல்லாம் அவள் ஒரு பொருட்டாக கூட நினைக்க மாட்டாள் என்று நன்கு தெரிந்தாலும் அதை அவளின் வாய் வழி அறிந்து கொள்ள விரும்பினான். நவி, என்னோட முடிவை சொல்றதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லணும். நம்ம 2 பேரும் நார்மல் லைஃப் இப்போதைக்கு வாழ முடியாது. இப்போதைக்குன்னு நான் சொல்றது எப்பவுமேனு கூட மாறலாம். அண்டு நம்ம வாழ்க்கையே போராட்டமாக தான் இருக்கும். எப்போ எங்கே இருக்கோம்னு நமக்கே தெரியாத அளவுக்கு பிஸியாக இருப்போம். ஷெட்யூல் போட்டு வாழ்கிறது நடக்கவே நடக்காது. அஸ் அ ஹோல் ஒரு நார்மல் வாழ்க்கையை நம்மால் வாழ முடியாது என்று ரிஷப் கூறிவிட்டு நவியின் பதிலை எதிர்பார்த்திருந்தான். நவியோ, எனக்கு என் அம்மா அப்பா மாதிரி காதலோட வாழணும் ரிஷப், அது நார்மல் வாழ்க்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை என்ற ஒற்றை வாக்கியத்தில் அவளின் ஐயத்தை போக்கியிருக்க, அவளின் பதிலில் முகம் மலர்ந்த ரிஷப் அவளின் கைகளை பற்றி கொண்டு ஷோர் நவி என்று முத்தமிட, நவியோ தன்னவனின் தோல் சாய்ந்து கொண்டாள். இனி இருவரின் பயணமும் ஒரே வழியில் தொடர அவர்கள் எடுத்திருக்க காரியம் யாவிலும் வெற்றி பெற வாழ்த்துவோம். இவர்களின் வாழ்வு மட்டுமல்ல, எதிர்காலத்தின் பலரின் வாழ்வு இவ்வாறு சோதனை களமாகவே இருக்கும். ஆயினும் அதிலிருந்து அன்பு என்ற ஆயுதம் கொண்டு மனிதத்தை மீட்டெடுப்போம் என்ற நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை எதிர்பார்ப்போம். நன்றி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.